ஹாய் ஹலோடாண்ணா உங்கள் ஆக்சுவலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரீனா குட்டி சாரிடி. இப்போ கூட எனக்கு உன் டேட் மறந்துருச்சு. 26 என்னமோ சொல்லியிருந்தேன், எனக்கு தெரில. சாரி. ஆனால் உன்னுடைய பர்த்டே 10 போல் எனக்கு. சாரிடி. நவம்பர் 10 பட் நான் லேட்டாக போடுறேன்ல. சாரி. நீ லிஸ்ட் அப்சஷன் கேட்டிருந்த உனக்காண்டி பார்ட் 10 போன பார்ட் ஏதோ ஸ்டாப் பண்ணியிருந்தனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். சாரி ரீனா செல்லம். இந்த டயத்துக்கு ஜேகே எப்பயுமே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவான். ஆனால் நீங்கள் கூப்பிடவே இல்லைடா, டைம் ஆச்சு அப்படின்ட்டு. அவன் எப்பயுமே சொல்லிப்பான், டயத்துக்கு இந்த டயத்துக்கு வரமாட்டியா, உனக்கு நான் கால் பண்ணணுமா அப்படின்னு திட்டுவான். அதனால நீங்கள் என்னென்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனாக அவன் பின்னாடி 2 பேர் அசிஸ்டன்ட் எல்லாம் ஒரு மாதிரி கோவத்தோட உங்களையும் கிராஸ் பண்ணி போயிருப்பான். ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பான். அசிஸ்டண்ட்டுக்கும் கால் பண்ணி கேட்க முடியாது, ஏன்னா அவன் கூட தான் போகிறான். மாஹி, அதாவது நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கடா அவங்ககிட்ட கேட்டோன்னே உங்களை செம்மையாக திட்டிருப்பா. இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கி ஒர்க்கு உங்களால் பார்க்கவே முடியல, டைம் ஸ்கிப் ஆகிருக்கும், நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. குக்லாம் பண்ணையில் இருந்தாலும் உங்களுக்கு ஜேகே ஒரு தாட் என்னாச்சு, அவர் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது, எங்கே போயிட்டாரு, இன்னும் வரல அப்படின்னு ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவுக்கும் ஃபுட்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்துருப்பீங்க. டைம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு கால் எந்த எஸ்எம்எஸ் எதுவுமே வரல. சரி ஓகே நம்மளே போகலாம், அவர் ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தனால நீங்களே ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கும் போயிருப்பீங்க. பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. டைம்ஸ் இப்படியே போயிட்டே இருக்குது. அந்த கேட்டுக்கு நீ போகையில் அவங்களுக்கு தெரியும், அவங்க ரெகுலராக நீங்கள் போவீங்க அப்படின்னு தான் அவங்களும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மெய்ட் ஆண்டியும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் கண்டுக்கல. நீங்கள் ரூம்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஜேகே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப் புக் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே படுத்துட்டீங்க. ஒரு மிட் நைட் போல் ஜேகே வந்திருப்பான். செம்மையாக குடிச்சிருப்பான். வந்து அவன் பெட்லேயும் படுத்திருப்பான். அந்த பெட் அசைனால சைடில் பார்த்துருப்பீங்க. பார்த்தா ஒரு ஜேகே படுத்திருக்கான். பட் ஆனால் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பண்ணியிருக்கான். கை கால் இப்படிலாம் போட்டனால உங்களுக்கு தெரியுது என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரில. பட் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், ஏதோ உளம்புறான், அது மட்டும் உங்களுக்கு புரியுது. அவன் கால் கையெல்லாம் இப்படி போட்டனால உங்களால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஏறி அவனை ஹக் பண்ணி படுத்திருப்பீங்க. இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. செம்மையாக குடிச்சிருக்கான். என்னாச்சுங்க, ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க? மார்னிங்லேருந்து ஒரு மாதிரியா டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் கேட்க முடியாதுல்ல, அவ்வளோக்கு உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாருன்னே தெரியாமல் என் மனசை அவங்கள்ட்ட கொடுத்தேன். அப்புறம் உங்களை ஆஃபீஸில் பார்க்கல, எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, மறுபடியும் உங்களை பார்த்துட்டேன்ட்டு ஒரு சந்தோஷம். இங்கே கொடுத்த ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் உங்களை பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒர்க் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என் ஹார்ட்டு உடஞ்சிருச்சு ஜங்கு. தெரிஞ்சிச்சு உங்களை பற்றி. டெய்லியும் ஒரு பொண்ணு கூட எப்படி இருப்பீங்கன்னு லவ் வருது. உங்களை பார்க்கக்கூடாது வருது. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஒரு பார்க்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து போகலான்னு நினைக்கல. அந்த ஃபைலை மட்டும் நான் உங்கள் கேபின்குள்ளே வராமல் இருந்திருந்தா என் லைஃப் எப்படி மாறி இருக்காது. என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஜங்கு? என் லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. நீங்கள் இப்படிப்பட்டவரா, இந்த அளவுக்கு மோசமானவரா, மொத்த லைஃப் நாசம் பண்ணீங்க ஜங்கு. யாரை லவ் பண்ணுறனோ அவர் கூட தப்பா ஃபோர்ஸ் பண்ணி உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை ஜங்கு. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் விட்டே வரக்கூடாது நினச்சா என் வீட்டில் என் அப்பாவோட சுச்சுவேஷன். ஆனால் அதை எனக்கு பிளாக்மெயில் பண்ணி என் கூட ரொம்ப ரொம்ப பெருத்தேன். என் கண்ணால் உங்களை எரிச்சிச்சுக்கே. நான் எப்படி கஷ்டப்படுறனோ நீங்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க. உங்க கூட காசு பணம் எதுவும் இருக்காதுட்டு உங்களுக்கு சாபம் கொடுத்தேன்ல. அப்படிப்பட்ட நானே எல்லாமே என்னால் மறக்க முடியலை. நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் என் மனசு உங்ககிட்ட தான் வருது. ஏன் ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் மனசுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட நீங்கள் என்ன கூப்பிடவே இல்லை. ஆனால் நான் ஏன் உங்களை தேடி வரணும், உங்களுக்காண்டி என்ன வெயிட் பண்ணணும் தெரியல.
முடியலை. நீங்க எப்படி கெட்டவராக இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. மார்னிங்லேருந்து உங்களை பார்க்கல. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? உங்களை டச்சஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜேகே. நீங்கள் எனக்கு எவ்வளோ தான் பெயின் கொடுத்தாலும் அது எனக்கு லவ்வாக மட்டும்தான் ஃபீல் ஆகுது. எனக்கு ஹேட் ஆகுது ஜேகே. நான் உங்கள் ஒய்ஃபா உங்கள் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிதான் எனக்கு அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துக்கிறீங்க. அது எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணீங்க. அது எனக்கு ஹேட் ஆகுச்சு. உங்களை ரொம்ப வெறுத்தேன். ஆனால் இப்போ என்னால் வெறுக்க முடியலை. ஏன்னா நீங்கள் எல்லாம் என்னால் இருக்க முடியலை. அது உங்களுக்கு புரியாதுல்ல ஜேகே. அவனே பார்க்குறீங்க, அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அழுது பிங்கா. அவன் ட்ரெஸ்லாம் கூட பிளட்டாக இருந்துக்கூட பயத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரொம்ப குடிச்சிருக்கான். ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. கை கால்லாம் ஒரு மாதிரி ஆட்டிட்டு ஒரு மாதிரி உங்களே புரட்டி அப்படி இப்படிலாம் பண்ண கால் கையெல்லாம் ஆட்டுறான். அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. மார்னிங் அவனை ஆஃபீஸில் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் நீங்கள் எல்லாம் இருக்கவே மாட்டான். அதாவது அவன் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி இருந்தாலும் அவன் ஸ்டே பண்ணணும். இல்லாட்டி அவனுக்கு கோவம் வரும். அது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட தான் இருக்கான். எல்லாமே அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நைட்டு லேட்டாக குடிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் மாறி இருக்கான். அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. அவன் ரூடா அப்படி திட்டுவான். உங்களை ஹேட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய தடவை பேசியிருக்கான். உங்களை காசு கொடுத்து அப்படி இப்படின்ட்டு ரொம்பவே பேசுவான். அது உங்களுக்கு ஹேட்டாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தால் கூட அவனுக்காண்டி நீங்கள் அதெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி போவீங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் லவ்வரையும் தாண்டி ஹஸ்பண்டாக அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப பெயினா அவன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அழுவீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்வோட உங்களை கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை போஸ்ட்ஃபுல்லாக எடுத்திருக்க மாட்டான். நீங்கள் எப்படி அவனை ஃபீல் பண்ணுறீங்களோ அவனும் அப்படி தான் உங்களை ஃபீல் பண்ணியிருப்பான். அவனை பார்க்குறீங்க, அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஹேர்லாம் விழுந்து அப்படி இருக்கான். நீங்கள் அவன் ஃபேஸ்க்கு கொஞ்சம் கிட்ட போய் அவன் ஃபேஸை ஹக் பண்ணுறீங்க. அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஃபேஸை க்ளோஸ் பண்ணி ஐ லவ் யூ ஜோக்கு என் மனசுக்குள்ளே இருக்கு. லவ் உங்கள்கிட்ட எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியல. அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை என்ன ஒரு இப்படி தான் நினைக்கிறீங்களான்னு தெரியல. இது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவன் லிப்ஸு ஸ்மெல்லு உங்களால் முடியலை. பட் அவன் ஃபீல் டச்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஆல்கஹால் ஸ்மெல்லு பிடிக்கல. அவன் சீஸ்லேருந்து கையை எடுத்துட்டு அவன் ஹேண்ட் எடுத்து உங்களை ஹக் பண்ண மாதிரி அவனை போட்டுக்கிறீங்க. நீங்கள் கிஸ் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கே ஹிப்லலாம் கை போய் அங்கங்கே அவன் எதுவும் பண்ணுறான். அதெல்லாம் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனை கிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது டீப் ஆகுது. அவன் பேக் கிஸ் பண்ணுறான். ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் இதெல்லாம் பிடிச்சிருக்காளடா அதில் அவன் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு நீங்கள் தான் மூவ் பண்ணியிருப்பீங்க. டயர்டில் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் மேலே படுத்திருக்கீங்க. அவனை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. வைப்ரேட்டில் போட்டிருக்கீங்க. உங்கள் பேக் சைடில் தானடா இருக்குது. அவன் லைட்டாக அதை ஒரு மாதிரி அந்த பேக்கை பிடிச்சி இழுத்து ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா நீங்கள் ஐ லவ் டாட்னு போட்டிருக்கீங்க. உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாங்க. 8 o'clock ஆகிடுச்சு. உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஃபோன் கட்டாயி அகெயின் கால் வருது. ஒன் திருடி உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் எங்கிட்ட திரும்பி உங்கள் ஃபேஸை அவன் ஜெஸ்ட்டில் வச்சு அப்படி படுத்துக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறான். இந்த வைப்ரேட்லேருந்து அவன் எடுத்துட்டான். அகெயின் கால் வரையில இந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்குது. பக்கத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. கண்ணை முழிக்க முடியல. உங்கள் ஃபோன் சவுண்டு பக்கத்தில் கேட்குதுலடா. ஒரு மாதிரி ஹெட்டை தூக்குறீங்க. உங்கள் அப்பா கால் பண்ணுறாரு. ஜேகே உங்கள் ஃபோன் வச்சுருக்கான். அப்பா அவன் கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டு எந்திரிக்கலான்னு போகல. ட்ரெயினில் அவன் மேலேயே படுத்துக்கிறீங்க. அம்மா இன்னும் ரிமூவ் பண்ணலை. அவனுக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு.
உங்கள மெதுவா ரொட்டேட் பண்ணி அவன் மேல வரான். அந்த பெயின் ஃபேஸோட ஒரு மாரி சுருக்கி அவன பார்க்குறீங்க. அகைன் ரிங் ஆகுது. ஃபோன பார்த்துட்டு அவன பார்க்குறீங்க. ப்ளீஸ் எந்திரிங்க வீட்டுக்கு போணும். அவன பார்க்குறீங்க. நெக்கெல்லாம் பைட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. இது மட்டும் அவன் பார்த்துட்டானா அவ்வளோதான். அவன் செஸ்ட்லலாம் அங்கங்க பைட் இருக்கு. உங்களுக்கு பயம். ஏன்னா நைட்டு அவன் மூவ் பண்ணல. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ப்ளீஸ் எனக்கு டைம் ஆச்சு. எங்க அப்பா கால் பண்றாங்க. ப்ளீஸ் எடுங்க. அமௌண்ட் ஒன்று கேட்கணும். உன்னை நான் கால் பண்ணவே இல்லை. அசிஸ்டன்ட் சொல்லி உன்னை நான் கூப்பிட சொல்லலை. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த கேட்டுட்டா. ஆமாம் அவன் கூப்பிடவே இல்லை. அசிஸ்டன்ட் உங்களுக்கு கால் பண்ணலை. அவனே பார்க்குறீங்க. உன்னை தான் கேட்குறேன். 2 ஹேண்டும் அந்த பெட்டில் ஒரு மாதிரி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே இருக்கான். பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. உங்கள் டாடா கால் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போகணும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களே தானே வந்தீங்க. இப்போ நீங்கள் தான் மூவ் பண்ணா அதுவும் ஏதாவது கேட்பானா அப்படின்ட்டு அது வேறு பயமாக இருக்குது. உன்னை தானே கேட்குறேன். காதில் விழல. அது இல்லை. நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டீங்க. இது இல்லாமல் இருக்க மாட்டீங்க. உங்களை பார்க்குறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் 8 o'clock ஆச்சு. கால் பண்ணலை. அசிஸ்டன்ட் சாரும் வரல. நீங்கள் தான் சொன்னதான் வருவியா சொல்லலை வரமாட்டியான்னு கேட்டீங்க அன்னைக்கு. அதுதான் நானே வந்துட்டேன். நீங்கள் வருவீங்க வெயிட் பண்ணேன். வரல. டைம் ஆயிடுச்சுட்டு இங்கே தூங்கிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா டைம் ஆச்சு சார். ப்ளீஸ் நான் போகணும். ஏன்னா உங்கள் அப்பானால நடக்க முடியாது. அவர் 8 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் காஃபி போட்டு அவங்களுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. 6:30க்கெல்லாம் காஃபி கொடுத்துருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு கிச்சன்லேருந்து எந்த சவுண்டும் இல்லைடா. உங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்கவும் வரல. டோரும் ஓப்பன் பண்ணல. எந்த சவுண்டும் இல்லாதனால தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. வீட்டிலேருந்து டிஎஸ் வருது. சரி வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயம். ஏகே அகெயின் உங்ககிட்ட மூவ் பண்ணலான்னு போகிறான். ஜஸ்ட்டில் கை வச்சு தலையாட்டுறீங்க. சார் அப்பா வீட்டில் இல்லைன்னு கால் பண்ணுறாங்க. ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும். எப்போ வேணாம். டைம் ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உள்ளே வராதனால அப்பா எந்திரிச்சது வர அப்படி கீழே விழுந்துட்டாங்கன்னா போச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஜஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்களடா. அவன் ஹேண்டை பார்த்துட்டு அவன் அதை ரிமூவ் பண்ணுறான். பெயிண்டில் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிறீங்க. பெட்டில் படுத்துக்கிட்டான். நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு இப்போ பிடிச்சிட்டு பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு உங்களை கவர் பண்ண மாதிரி கீழே இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்து அவன் முன்னாடியே வேகமா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வரேன் சார். இல்லை நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. திரும்பியெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு பயம். இனிமே நான் கால் பண்ணால் மட்டும்தான் நீ வரணும். நான் கால் பண்ணாமல் நீ வர வேணாம். ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை என் வீட்டுக்கும். திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. பெட்டில் அப்படியே வித்தவுட்டில் தான் இருக்கான். புரியுதா? புரியுது சார். போ. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு பயத்தில் தான் வந்திருப்பீங்க. முக்கால்வாசி நீங்கள் இதுக்கு கூட வரல. ரொம்ப டென்ஷனாக போயிருப்பான். ஆனால் இப்போ இப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணல. உங்கள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது. பயத்தில் அப்பாவாக இருக்குமோ அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு மணி போட்டிருக்கான். திரும்பி ஜேகேயை பார்க்குறீங்க. நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு உங்கள் கண்ணு கலங்குது. உங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. உங்கள் லவ் எப்பயுமே மணிதான் அப்படியான்னு தோணுது. புரியுது சார். எப்போ நான் இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுவேன். என் மனசில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரீகார்டு நடிக்கக்கூடாதுல்ல. உங்கள் அழுகையெல்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஒன்று விட்டு நிற்கிறீங்க. அவனை எந்திரிச்சு எதுவுமே போடாமல் கப்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டேப்லெட் இருக்குது எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரான். அவனையே பார்க்குறீங்க. இப்படிலாம் நான் கொஞ்சம் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்க கூட இருந்திருப்பேன் போல். சேஃப்டி யூஸ் பண்ணல அடைவுன்ட்டு சொல்லியிருப்பேன். என்ன தெரில உங்ககிட்ட அப்படி யூஸ் பண்ணி இருக்கணும்னு தோணல. டேப்லெட் போட்டுக்க. அப்படி பார்க்குறீங்க. உனக்கு சேஃப்டி தான். அவன் கையிலேருந்து வாங்கி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு டேப்லெட்டு போட்டு நீ குடிக்கிறீங்க. இப்போ போகலாம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. உங்கள் கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ். பேக் அவுட் பண்ணி பிடிச்சிட்டு ஜேகே அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருப்பான். ஆல்ரெடி வெளில தான் இருக்கான். டைம் ஆச்சுலடா உங்களை ட்ராப் பண்ண சொல்லியிருப்பான். ஓகே சார் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் வெளில தான் இருக்கான். நீங்கள் வெளில போகிறீங்களடா ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லை சார் வீட்டுக்கு போகணும். அவனும் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் வருது. மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த அசிஸ்டன்ட் தான்
இல்லைம்மா உனக்கு நான் கால் பண்ணல. நீ நீ எதுக்கும்மா வந்த அப்படின்ட்டு அவர் கேட்குறா. இல்ல சார். என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியா இருக்கீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா கண்ணுல டீயர்ஸ் வருது. அதுக்கடுத்து அவன் எதுவும் கேட்கல. கார் ஸ்டாப் ஆகுது. வேகமா இறங்கி உங்களுக்கு பெயினே இருந்தாலும் வேகமா எடுத்து ஓப்பன் பண்றீங்க. பயம் உங்க அப்பாவது நினைச்சு தான் அசிஸ்டன்ட் உங்களை பார்த்துட்டு அவன் அகெயின் ஜேகே வீட்டுக்கு தான் போறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்க பேக் வச்சுட்டு உங்க அப்பா டோர் ஓப்பன் பண்றீங்க. அவர் பெட்ல உட்காந்து ஃபோன் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா என்னாச்சுடா? உனக்கு கால் பண்ணேன். அப்பா சாரிப்பா தூங்கிட்டேன். இல்லடா நான் பயந்துட்டேன். சாரிப்பா சாரிப்பா. உங்க அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டு சாரி கேக்குறீங்க கையை பிடிச்சிட்டு. இல்லடா இல்லடா நான் தான் பயந்துட்டேன். எங்க நீ கீழே வரலையா? என்கிட்டலாம் வந்துருவில்லடா. இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட்ல தூங்கிட்டேன். அழுறீங்க. எதை நினைச்சா அழுகுறதுன்னு தெரில. உங்க அப்பா நினைச்சு அழுகுறதா ஜேகே நினைச்சு அழுகுறதா அப்படின்ட்டு ஒரு மாரி அழுதுட்ருக்கீங்க. உங்க அப்பா தான் ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்பா பயந்துட்டேன்டா அவ்வளோதான். நீ ஒன்றும் இல்ல ரெஸ்ட் எடுத்தா ஓகே தான்டா. நீ ஆஃபீஸ் கூட போ வேணாம். ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாங்க. இல்லப்பா சாரிப்பா. இது இது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காஃபி. இல்ல பரவாயில்லடா. இல்லப்பா அப்படின்ட்டு உங்க அப்பாவ ரெஸ்ட் அ ஆமாடா. அதான் கால் பண்ணேன். அவ்வளோதான் மனசே உடையுது. உங்க அப்பாவ கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வேகமா போய் கிச்சன்ல பால் ஹீட் பண்ணுறீங்க. சிம்மில் வச்சுட்டு அகெயின் உங்கள் அப்பா ரூம்குள்ள வந்து தான் அந்த ரெஸ்ட் ரூமில் நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பாவும் அந்த டோர் நாக் பண்ணுறாங்கடா கூட்டு வந்து பெட்டில் உட்காரச்சிட்டு காஃபி கொண்டு வரேன் இருங்கப்பா. வயன் இல்லைடா எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? இல்லைப்பா சாரி தூங்கியிருக்க கூடாதுல்ல. கண்ணை தொடச்சி விட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களே எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் தான் காஃபி போட்டு உங்கள் அப்பா கொடுத்துட்டு அப்பா ஃப்ரெஷ் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஎஸ் சொன்னா அவங்க அப்பாவுக்கு என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுகிறத உங்கள் அப்பா பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும். அம்மா இருக்கையில் அழுதது, அப்புறம் உங்கள் அப்பா கால் இந்த கீழே விழுந்துருப்பாங்கடா அப்பா அழுதது அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்னால தான் அழுகுறீங்க அப்படின்னு தோணுது. உங்கள் அப்பா ஒன்றும் இல்லைன்ட்டு ஒன்றும் இல்லை பரவாயில்லடா அப்படின்ட்டு அவங்க சொன்னோட நீங்களும் அவங்க ஃபோன் இல்லடா ஆர்டர் கொடுக்குறீங்க. ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டு உங்கள் ரூமில் உங்கள் பேக்கெலாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஷவர் ஆன் பண்ணி செம்மையாக அழுது கத்துறீங்க. உங்களால் முடியல. அந்த பெயின் ரொம்ப தாங்க முடியல. உங்கள் லைஃப்பை நினச்சி அழுகிறதா? அப்பா இப்படி இருக்காங்க அதை நினச்சி அழுகிறதா? இல்லை ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் அவங்கக்கிட்ட இப்படி இருக்காரு, அதுவும் அவர் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உன்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப அழ வருது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுலடா நீங்களும் ஃபுட்டை வாங்கி உங்கள் அப்பாவுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க சாப்பிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு நீங்களே சாப்பிட்டு ஆஃபீஸ் தான் கிளம்புறீங்க. பையன் போல மாதிரி மாஹி வந்து உங்களை பிக் பண்ணிக்கிட்டா. இப்போ கூட தான் போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. என்னன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படிதான் அவன்கிட்ட ஷோல்டர் சாஞ்சிட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டீங்க. அவங்க கேபினில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. மாஹி தான் ஜான்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் ஒரு மாதிரி இருக்கா. பட் இதெல்லாம் எதுவும் மாஹி அவர்கிட்ட சொல்லலை. அவங்க பாய் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் உங்களுக்கு தான் ஹேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணா அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இப்படி இருக்கனால கண்டிப்பாக அர்ஜுன் உங்களை மீன்ஸ் தப்பாக நினைப்பானா இல்லை ஃபேஸ் பண்ணுவானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மாஹி நினச்சிக்கிட்டு. ஏன்னா அவன் உங்களை யூஸ் பண்ணுறான். மாஹிக்கு தெரிஞ்சு அதுதான் அவளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஜானுக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு மாஹி மறைச்சிட்டா. நீங்களே சொல்லக்கூடாதுன்னு இருப்பீங்க. ஆஃபீஸில் எப்படி ஒர்க் ஆகுது. இங்கே ஜேகே வந்துட்டான். உங்கள் கேபினுக்கு கிராஸ் பண்ணி தான் அவனோட கேபினுக்கு போகிறான். நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு தான் நிற்கிறீங்க அவங்க கேபினில். நீங்கள் பார்க்கல. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பாரமா அப்படி இருக்கு. வீட்லாம் அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக உங்கள் மனசு இருக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணி அவன்கிட்ட கொட்டி ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அப்பா நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள அப்படியே குழம்பி போய் நிக்குது. ரொம்ப பெரிய தப்பு பண்றோமா? அப்பாவுக்கு தெரியாதுலடா நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நீங்க ஒர்க் பார்க்குறீங்க. பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கூட உங்கள் அப்பா வேணான்னு இருப்பாங்க. என் கால் சரியானோன்னு நான் ஒர்க்கு போகிறேன்டா நீ அது வரைக்கும் வீட்டில் இரு அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லைப்பா ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இல்லை அப்படின்னு தான் உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க. இங்கே செக்கே உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறதே இல்லை. அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் உங்களை பார்க்க சொல்லுவான். உங்க கூட இருக்க சொல்லுவான். இது மட்டும்தான் நீங்களும் உங்கள் சீட்டில் உட்காந்து ஒர்க் பார்க்குறீங்க. ஜேகேயோட அசிஸ்டன்ட் தான் சார் இன்னும் ஒரு 5 நிமிட்ஸில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். ஓகே
அசிஸ்டன்ட் வெளில போயிட்டான். ஜேகே ஃபைல் பார்த்துட்ருக்கான். மைண்டுக்குள்ளே வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபைலில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இங்கிட்டு மாஹி, நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கீங்களடா, அதனால ஜான்கிட்ட சொல்லி எங்கேயாவது இன்னைக்கு வெளில போகலாமா அப்படின்ட்டு அவள் ஜான்கிட்ட கேட்குறா. என்னை கூட்டிகிட்டு போகலாம், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா. அதுக்கு ஜான் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பான். இல்லை ஜான், அவங்க அப்பாவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு இதை சொல்லிவிட்ருப்பா. சரி அதை சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அவனும் சரி ஓகே என்கிட்ட கேளு அப்படின்னு ஜான் சொல்லியிருப்பான். அதனால மாஹி தான் கால் பண்ணுறா. நீங்களும் நம்பரை பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு மாஹி ஒயன் இன்னைக்கு நீ நான் ஜான் கொஞ்சம் வெளில போகலாமா? இல்லடி நான் எங்கேயும் வரல. ஒயன் ப்ளீஸ் எனக்காண்டி, எனக்கும் ஜானுக்கும் கொஞ்சம் சண்டை, அதனால தான் நீ தான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அவன் எதுக்காக இருந்தாலும் கோவப்படுறான் அப்படின்ட்டு அவள் எதோ சொல்கிறா. ஜான் பக்கத்துலலாம் இருக்கான். அவன் பார்க்குறான் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அவள் கண்ணால் சொன்னா தான் வருவா அப்படின்ட்டு அப்படி சொன்னோன்னே அவனும் ஒரு அமைதியாயிடுறான். ஏன்னா மாஹி ஏதாவது ஹேட் ஆனா ஜானட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி 2 பேர்த்தையும் கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க. மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அது கூட நீங்கள் தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால இப்படி சொன்னால் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு மாஹி சொன்னோன்னே நீங்களும் சரிடி ஆனால் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கும் ஓகே அப்படின்றா. உங்களுக்கு காலை கட் பண்ணுறீங்களாடா? மாஹி ஹாப்பியாக இருக்குது ஜான்கிட்ட சொல்கிறா. ஜானுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களை சேடாக மாஹிக்கும் ஜானுக்கும் பார்க்கவே பிடிக்காது. ஏன்னா முன்னாடிலாம் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா அப்போ ஜேகே அவன் மேட்ரு தெரிஞ்சிருக்கலடா, உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அதாவது கீழே விழுந்திருப்பாங்க. ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் 2 பேரும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கேபினையும் கிராஸ் பண்ணி 2 பேர் போகிறாங்க. பட் உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க. அசிஸ்டன்ட் வெளில தானே இருக்கான். வாங்க சார் அப்படின்ட்டு ஜேகேவோட கேபின்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே பார்க்குறான். எந்திரிச்சு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷேக் கொடுத்துட்டு அவனோட சீட்டில் உட்காரான். முன்னாடி இருக்கிறவங்களே பர்சனையும் உட்கார சொல்கிறாங்க. ஜேகே டீல் பேசியிருப்பாளடா ஒரு பிஸ்னஸில், அவங்களோட சன் தான். அவனோட நேமை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஜேகேவோட ஆப்போசிட்ல இருக்க மெம்பரு ஜெஃபர் ஆடம். இந்த பிஸ்னஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. 2 பேத்துக்கும் சேம் ஏஜ் தான், டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. அவங்க பிஸ்னஸ் டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேசிட்டே இருக்காங்க. ஜேகே அவன் மொபைல் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டான். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருது, எடுத்து பார்க்குறீங்க. விருப்பமே இல்லை. என்ன டைம் ஆச்சு, ஃபோன் வச்சுட்டு ஒர்க் பார்க்குறீங்க. உங்கள் ஃபோனுக்கு ஜேகே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்பர் பார்க்குறீங்க, அட்டன் பண்ணணும்னு தோணவே இல்லை. காலை கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் போட்டான். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே உங்கள் ஒர்க்கெலாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் கேபின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போறீங்க. நீங்க அவசரத்துல முன்னாடி வர்ற பர்சனை பார்க்காம இடிச்சிட்டீங்க. நீங்க திரும்பி சாரி அவன் உங்களை பார்க்குறான். ஜெஃப் தான். இட்ஸ் ஓகே அவனு பார்க்குறீங்க. சாரி சார் பார்க்கல சாரி சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா ஜெஃபர்ட் உங்களை டேன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஜேகேவோட கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். ஜேகே முன்னாடி நிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து உங்களை தூக்கிட்டு அந்த ரூமுக்கு தான் போறான். நீங்க உள்ள வந்தோடனே அசிஸ்டன்ட் வெளில போயிருப்பான். உங்களை அந்த பெட்ல படுக்க வைக்கிறான். ஆமா எக்ஸ் பண்றா அதெல்லாட்டி பார்த்துட்டு ஆனா வைக்கிறா. கால் பண்ண அடுக்க மாட்டா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ப்ளீஸ் வேணாம். அவன் கையை ஸ்டாப் பண்றீங்க. அவன் பார்க்குறான். எனக்கு பிடிக்காது கையெடு சார் ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க. அப்பாவுக்கு இப்படி இருக்கு, நீங்கள் இப்படி இருக்கீங்க, இது என்ன லைஃப்னு கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் காதலே வாங்கிக்கல ஜேகே. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கான். கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. பல்ல கடிச்சிட்டு அந்த பெட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு வேளை அவங்க நினச்சா அவங்களுக்கே பிடிக்க மாட்டுது. ஏன்னா அவ 2 விஷயம் பண்ணுறது உங்களால் அது ஏற்றுக்க முடியல. இது கால் மாதிரி கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இது பண்ண அடுத்த செகண்டே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுறான். அப்புறம் அவன் பேபி உங்ககிட்ட இருந்து வந்துடவே கூடாதுன்ட்டு டேப்லெட் கொடுக்குறான். அவனை உங்களுக்கு கொடுத்தோம் அவன்கிட்ட நீங்கள் இல்லாத மாதிரி இதெல்லாம் பண்ணுறான். பிடிக்கல. ஹார்ட் ரொம்ப ப்ரோக் ஆகுது. மேலே படுக்கிறான். அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். நான் போகணும் சார் எந்திரிங்க. ஒரே இடம் இருக்குல்ல, ரெஸ்ட் எடு. இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்கு? அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், தூங்க. இல்லைண்ணா போட்டுன்ட்டேன். இல்லையா வேணுமா மூவ் பண்ணிடுவேன்.
அமைதியாக படுத்துக்கிட்டீங்க. கண்ணில் அந்த டியர்ஸ் வருது. டைம் ஆகுது. ஜேகே கொஞ்ச நேரம் படுத்துட்டான். அவனுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அவங்க மேலே இருந்து எந்திரிச்சிட்டு சைடாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டீங்க. டைம் ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிற வரைக்கும் அவன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஹேண்ட் எடுத்து அங்கே நெக் இருக்குல்லடா, அது ஒரு மாதிரி டச் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான். நெக்கில் ஒரு செயின் கூட இல்லாமல் சிம்பிளாக இருக்கீங்க. பட் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எடுத்துருப்பான்லடா, அப்போ தான் அழகா நெக்கில் ஒரு செயின் போட்டு காலெல்லாம் பெரிய ஜும்கா போட்டு அழகாக வந்திருப்பீங்க. அவங்க நெக்கு கிட்ட அவன் ஃபேஸ் வச்சு ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஒரு மாதிரி முன்றீங்க. உங்களை நெக்கில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்க நெக்குக்குள்ளே அவன் ஃபேஸ் வச்சு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் வீட்டிலேருந்து நீங்கள் வெளில போயிட்டீங்க. அவன் பெட்டை விட்டு எழுந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். ஷவர் ஆன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டுருக்கல, அவன் நெக்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவன் ரெஸ்ட் ரூமில் தான் மிரர் இருக்குல்லடா, ஷவரை ஆஃப் பண்ணிட்டு மிரரில் பார்க்குறான். அவன் நெக்லெல்லாம் பைட் மார்க்கு, அவன் செஸ்ட்டில் கூட அங்கங்கே இருக்கு. இது என்ன பைட் மார்க்கு நம்மளுக்கா? ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஏன்னா மார்னிங் உங்களை பார்த்துருப்பான். உங்கள் மேலே எந்த பைட் மார்க்கும் இருந்திருக்காது. அதாவது பழைய பைட் மார்க் லைட்டாக அப்படி தான் இருந்திருக்கும். புதுசாக எந்த இதுவும் இல்லை. கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவன் நெக்கில் இருக்க பைட் மார்க்கு ஜஸ்ட் இல்லைனா என் பொண்ணுதா எனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? சரி, முன்னாடியே சொல்லிடணும். நம்ம மேலே இது ஃபீலிங்ஸ் வச்சிடாமா? ஆனால் அது எனக்கு பிடிக்காது. அப்படிதான் ஃப்ரெஷ்அப் ஆயிருப்பான். இதை ஃபர்ஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் மூவ் பண்ணலாம்னு நினச்சிருப்பான். பட் அவன் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவங்க கூட இப்படி பண்ணிட்டான். இப்போ தூங்கிட்டீங்க. ஜேகே ஃபோன் ரிங் ஆகுது. இந்த சவுண்டு கேட்டு ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். இது உங்களுக்கும் கேட்குது. நீங்களும் எந்திரிக்கிறீங்க. அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அசிஸ்டன்ட் தான். நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்டு இருக்கீங்க. வலிக்குது. அங்கங்கே பைட் பண்ணி வச்சதெல்லாம். டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸ்டாப் ஆகிட்டீங்க. எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வரான். உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்கள் ஃபேஸை திருப்புறான். இங்கே பாருவேன், இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒன்றும் இல்லை, இதை எப்பயே சொல்கிறேன். அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச நைட்டு அவங்க கூட நான் மூவ் பண்ணல. அவங்க கரெக்ட். அவங்கள பார்க்குறான். அவனை பார்க்குறீங்க. எங்கே நைட்டு நீங்கள் தான் மூவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தில் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பரவாயில்ல, என் கூட நீ ஒன்றும் ஆசைப்பட்டிருப்ப போல. தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் கூட நிறைய பேர் இருந்திருக்காளுங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். என்கிட்ட அகைன் கெஞ்சுவாளுங்க. அவள்கிட்டையும் ரெகுலராக இருக்க மாட்டேன். இதெல்லாம் அவனால கேட்க முடியல. அப்படியே கண்ணு கிரிப்பாக முடிக்கிறீங்க. அவங்கள பார்க்குறான். எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன். மணி வேணாம், அகைன் எனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு கேட்பாளுங்க. கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ மட்டும்தான் இவ்வளோ நாள் என் கூட இருக்கா. உனக்கு என்ன பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியுது வயன். உனக்கும் எப்போ வேணும்னா சொல்லு, நான் ஓகே. ஆனால் லவ்ன்ற ஃபீலிங்ஸ் மட்டும் என்கிட்ட வந்துடாத. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது சுத்தமாகிட்ட இருக்காது. மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுருவாயன். ஏன்னா எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நீயும். ஏன்னா அவளுங்க ஒரு நாள் ஸ்டே. நீ அப்படி இல்லை. எனக்கு எப்போ அவன்கிட்ட போர் அடிக்குதோ அப்போ அவனை தூக்கி போட்டுருவேன். உங்கள் ஷோல்டர்லேருந்து அவன் கையை எடுத்துட்டான். போ. வெயிட். கப்போர்டு ஓப்பன் பண்ணி டேப்லெட் எடுத்துகிட்டு வரான். இதை மாத்திரமா போட்டுக்க. உங்கள் கையில் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வெளில போயிட்டீங்க. ஜேகே அவன் பெட்டில் போய் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டான். நீங்கள் உங்கள் கேபினுக்கு போயிட்டீங்க. அசிஸ்டன்ட் உள்ளே போகிறான். கேபினில் இல்லை, ரூம் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அசிஸ்டண்ட்டுக்கு புரியுது சார் நான் வெளில வரல அப்படின்ட்டு. அசிஸ்டன்ட் வரல, ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் கழிச்சு தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜேகே வெளில வரான். அதான் அசிஸ்டன்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். டைம் ஆகுது. நீங்கள் கேன்டீன் போயிட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸ் வரணும்னா இப்போலாம் கொஞ்சம் ஃபுல் கவரோட அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வரீங்க. ஏன்னா ஜேகே உங்கள்கிட்ட எப்படி இருக்கான்லடா, அங்கங்கே பைட் மார்க் ஏதாவது தெரியும் அப்படின்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி வர்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு வரீங்க. சாப்பிட உங்களுக்கு தோணவே இல்லை. மாகி தான் கொஞ்சம் சாப்பிட்னாலும் சாப்பிட மாட்டீங்க. ஃபுட் அப்படியே இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணி சாப்பிட்டீங்களாப்பா, டேப்லெட் போட்டிங்களான்னு கேட்குறீங்க. அவங்க அப்பாவும் போட்டு அப்படின்றாங்கப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒரு ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் ப்ளீஸ்ப்பா, மாஹி கொஞ்சம் வெளில கூப்பிட்ருக்கா அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகேடா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இரு. நீயும் இப்போ எங்கேயும் போக மாட்டேற அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டீங்க. இப்படியே டைம் ஆகுது. ஜேகே அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வெளில போயிட்டான். ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆக டயத்தை தான் ஜேகே உள்ளவும் வரான்.
நீங்கள் கண்டுக்கல. ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புவீங்களடா அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. அசிஸ்டன்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகணும், திங்ஸ் வாங்கணும் அப்படின்றீங்க. அசிஸ்டண்ட்டும் ஜேகிட்ட போய் சொல்கிறான், ஏன்னா ஜேகே தான் நீங்கள் போயிட்டீங்களா என்னான்ட்டு உங்கள் கேபினில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமாடா, அதனால அதில் பார்க்குறான். சும்மா அமைதியாக உங்கள் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆஃபீஸ் க்ளோஸ் டயத்தில் மாஹி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு வெளில கூட்டி போகிறா. அவள் கூட தான் போகிறீங்க. ஜான் அவனும் அவன் பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு உங்கள் பின்னாடியே தான் வரான். பீச்சுக்கு தான் போகிறீங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறீங்க. மாஹி இருக்கலடா, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் பேசிட்டு நீங்கள் 3 பேருமே கொஞ்சம் ஜாலியாக அவன் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். நீங்கள் டைமை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆச்சு, அப்பா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. என்ன கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு இப்படியே டைம் ஆகுது. மாஹி தான் உங்கள் வீட்டில் போய் விட்டுட்டா. நீங்கள் எப்பயும் போல மாதிரி டேமியமாக உங்கள் அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஃபுட்லாம் சமைச்சிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்குல்லடா, பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. அமைதியாக சீலிங் பார்த்துட்ருக்கீங்க. டைமை பார்க்குறீங்க. அப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கணும். ஃபுட் எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு உங்கள் அப்பா ரூமுக்கு தான் போகிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. நீங்களும் ஒரு பிளேட்டில் ஃபுட் போட்டு வந்து உங்கள் அப்பா கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்ருக்கீங்க. காமெடியாக உங்கள் அப்பா பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் பெயினாக அப்படி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. டைம் இப்படியே போகுது. உங்கள் ரூமில் ரிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கீழே இருக்கீங்க. அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அப்பா சாப்பிட்டாரு. அந்த பிளேட்லாம் எடுத்துகிட்டு கிச்சனில் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. பால் கொண்டு வந்து உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. அவரும் போட்டுக்கிறாரு. கொஞ்ச நேரம் உங்கள் அப்பாட்ட உட்காந்துருக்கீங்க. என்னடா தூங்கலையா? இல்லைப்பா. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ம், படுத்துக்கங்கப்பா. உங்கள் அப்பாவுக்கும் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்னாச்சுடா, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை மண்டையில் ஒரு பிஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போனால் இப்போ தான் உங்கள் ஃபோன் சவுண்டு கேட்டு போய் உங்கள் ஃபோன் பார்க்குறீங்க. அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்கான். 5 டைம் எடுத்திருக்கான். நீங்களும் கால் பண்ணி ஹலோ, என்னம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு, கால் பண்ணால் ஏம்மா எடுக்க மாட்டேற? சாரி சார், இந்த வந்துடு. டைமை பார்த்தா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அம்மா உங்க பேக்லாம் எடுத்துட்டு என்னமோ நைட் டியூட்டி போற மாதிரி கிளம்பி டோர்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள போறீங்க. அசிஸ்டன்ட் எப்பயும் தள்ளி நிப்பாட்டியிருப்பான். இப்போ உங்க கேட்டுக்கிட்ட நிப்பாட்டியிருக்கான். சார் என்ன சார், இப்பெல்லாம் வந்து நிற்காதீங்க சார். சாரிடா, டைம் ஆச்சு அப்படின்ட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜேகேயோட மேன்ஷன் தான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. கேட் ஓப்பன் ஆகுது. மெயின் டோரும் ஓப்பன் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக ஜேகேயோட டோர் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ட்ரிங்க்ஸோட உட்காந்துருக்கான். அவன் வெறி ஆயிட்டான். அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அந்த ஃப்ளோர்லேயே போட்டு உடைச்சிட்டு கிட்ட வரான். அவன் ஃப்ளோரில் உடைக்கையிலேயே கொஞ்சம் பயமாயிடுச்சு. கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நான் ஜேகே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணல. இல்லை சார், அந்த பொண்ணு இன்னும் கால் எடுக்கவே இல்லை. ஜேகே உங்களுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா நேற்றுலாம் நீங்கள் அதே டயத்துக்கு வந்திருப்பீங்களடா, அதனால அவன் வெயிட் பண்ணியிருப்பான். டைம் எக்ஸ்ட்ரானால தான் அவன் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணியிருப்பான். உங்ககிட்ட வந்து அவங்க முடியை பிடிச்சிட்டு வலிக்குது. என்ன நேத்தெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னடி லேட்டு? ஃபோன் அடிச்சா கிட்டுக்க சொல்லியிருக்கல. அது சார், அப்பாவுக்கு உங்கள் ஃபேஸ்லேயே பல்லார்னு அரைகிறான். உங்கள் முடியை பிடிச்சிட்டு வந்து பெட்டில் போட்டு உங்கள் கூட அப்படி மூவ் பண்ணுறான். பல்லக்குறீங்க, கத்துறீங்க. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட முன்னாடி எப்படி பண்ணியிருப்பானோ அந்த மாதிரி பண்ணிட்டான். சாஃப்டாகவே கொண்டு போல ரொம்ப ரகடா அப்படி தான் மூவ் பண்ணியிருப்பான். உங்கள் மேலே படுத்துக்கிட்டான். அவ்வளோ ப்ரீத் வாங்குறான். உங்களுக்கும் அவ்வளோ ப்ரீத் வாங்குது. ஏன்னா தேம்பி அழுதுட்டு வேற இருக்கீங்க. என் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஆஃப் வயசில் பார்க்குறான். சார், வீட்டுக்கு போகணும். எந்திரிங்க. நல்லா பேசக்கூட முடியல. அவ்வளோக்கு பெயினாக வலிக்குது. மூச்சு கூட விட முடியல. இல்லை, லேட்டாக தானே வந்தா, லேட்டாக போ. சார் ப்ளீஸ் சார், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் என்ன விட்டுறீங்களா? எனக்கு பிடிக்கல. வேணாம் சார், என்னை விட்டுருங்க. போதும் போதும் சார். உங்களுக்கு வேற பொண்ணு இருந்தா அவங்க கிட்ட இருங்க. எனக்கு போதும். ரொம்ப பெயின் ஆகுது சார். என் அப்பாக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். என் அப்பா உயிரை விட்டுருவாரு சார். ப்ளீஸ், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு இது ஒர்க்கு
பிடிக்கல சார், என்ன விட்டுருங்க. அவன்கிட்ட கேட்குறீங்க, அவன் மேலே இருந்து எந்திரிச்சு கீழே வந்து படுத்துக்கிட்டான். எமாஜன் இல்லை, வெளில போ. அப்புறம் விட்டுருன்னு சொன்னல, எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ நானும் ஒன்று விட்டுருவேன். அது வரையும் என்கிட்ட இருந்து போக முடியாது சார். ஓடி உனக்கு 2 செகண்ட் மட்டும் டைம். அது வந்து நீ வெளில போயிட்டேன்னா நீ அவங்க அப்பா பார்க்க போயிடலாம். இல்லை அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா ஓகே நீ பெட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் மார்னிங் தான் போவேன். சாய்ஸ். பெட்டில் படுத்துட்டு அவன் டைமை பார்த்துட்ருக்கான். எந்திரிக்கவே முடியாமல் பைய ரொம்ப ஹஷா அப்படி நடந்திருப்பான். அவங்களையும் பார்த்துட்டு டைமை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு எந்திரிச்சு கீழே நிற்கவே முடியாமல் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு மாட்டக்கூட முடியல. ஆனால் அவன் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவே முடியாமல் பைய டோருக்கிட்ட போகிறீங்க. ஆகுது, டோர் ஓப்பன் பண்ணல. அந்த 2 செகண்ட் கம்ப்ளீட் ஆகுது. வெளில போயிட்டீங்க. எங்கே எழுந்திரிச்சு அவன் ஃப்ரிட்ஜ் இருக்குல்லடா, ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டில் தான் கார் ஸ்டாப் ஆகுது. அசிஸ்டன்ட்னால பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் நடந்து வந்ததை பார்த்துருப்பான். ரொம்ப நடக்கவே முடியாமல் அப்படி வந்திருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பு. அவன் அந்த டோருக்கிட்ட நின்றுருந்தா எந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டமோ இப்படி இருந்திருக்காது உங்களுக்கு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பையன் அந்த ஸ்டெப்பில் ஏறி உங்கள் ரூமில் போய் படுத்துட்டு அள்ள ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அவன் ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப ஹர்ட் ஆகுது. இன்றைக்கி கூட அவன் ஆஃபீஸில் சொல்லியிருப்பான்லடா, என் மேலே எந்த ஃபீலிங்ஸ் வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதனால தான் அவனை விட்டு போயிடலாம், என்னை விட்டுரு அப்படின்ட்டு இந்த ஆஃபீஸ்லேருந்து மாயை கூட சொல்லியிருப்பாளடா, அங்கே கூட எதுவும் போய்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டதுனால தான் இன்றைக்கி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கும் ரொம்ப ப்ரோக் ஆகுது. இருக்க கஷ்டமாகவும் பெயினாகவும் இருக்குது. இது உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. தான் பொண்ணு ஒர்க் பார்க்குறா பெரிய கம்பெனியில், அப்படி தான் உங்கள் அப்பாவுக்கு தெரியும். எங்கே இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு. அப்பா நான் இந்த வரேப்பா. இல்லை வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் வரீங்க. அப்பா ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறீங்க. காஃபி போட்டு கொடுக்குறீங்க, குக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஃபுட்லாம் கொடுத்துட்டு பிளட்லாம் கொடுத்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. மாயி கால் பண்ணுறா, வெளில இருக்குன்னு சொல்கிறா, சீக்கிரம் வர சொல்கிறா. நீங்களும் உங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு அவளோட பைக்கில் ஏறி போகிறீங்க. பார்த்தா ஜான் இங்கே நிற்கிறான். நீங்களும் கேட்குறீங்க, 2 பேர் லீவ் போட்டு போய் பார்க்குறதுக்காண்டி வராங்க. அவங்கள மட்டும் அங்கே ஆஃபீஸில் இறக்கி விட்டு அவங்க 2 பேர் போயிடறாங்க. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னென்ன இது சொல்லியிருப்பாளுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும். இப்படி தான் தோணுது. ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க் பார்க்குறீங்க, ஹெட்டேக்காக இருக்குன்ட்டு கேன்டீன் இருக்குல்லடா அந்த சைடு உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, புது நம்பராக இருக்குது. அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தோணுது. கட் ஆகிட்டு அகெயின் கால் வருது. அப்படியே தலை வலிக்குது. நீங்களும் அட்டன் பண்ணி ஹலோ யார்? ஹாய் ஓயன். உங்கள்கிட்ட ஒரு ஜென்ட்ஸ் வாய்ஸ் தான். நம்பர் பார்க்குறீங்க, புது நம்பராக இருக்குது. நீங்கள் யார்? என் பேர் என் பேர் ஜெஃபர் ஆடம். சாரி, இந்த பேரில் எனக்கு யாரும் தெரியாது. ஐயோ பயப்படாதீங்க. என்ன என்ன தெரிலன்றீங்க? நேற்று கூட என் மேலே வந்து இடிச்சிங்களா? சாரி கூட கேட்டீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்க என்ன? உங்களுக்கு 2வது கால். ஜேகே ஃபோனை பார்க்குறீங்க. டைமை பார்த்தோன்னே சாரி அவன் காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கழுவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் ஃபோன் வச்சுட்டு ஜேகேவோட கேபினுக்குள்ளே தான் போகிறீங்க. அங்கே ஒர்க் பார்க்குறவங்களாம் உங்களை ஏற்கனவே ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜேகே ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வர்றீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் என்னமோ ஓடுது அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. மாஹிக்கும் அது காதுலலாம் கேட்டிருக்கும். உங்களுக்கு கோவம்லாம் வரும் உங்க கூட பேசாமல் இருக்கையில. மாஹி பக்கத்தில் இருக்கனால ஜானுக்கு இதெல்லாம் தெரியாது. சொல்லப்போனால் உங்கள் காதாலே நீங்களே கேட்டிருக்கீங்க. எதுவுமே கண்டுக்காம தான் ரூம்குள்ளெல்லாம் போயிருப்பீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். பையன் போல மாதிரி அவங்கள தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளே தான் கொண்டு போகிறான். உங்கள் கூட இருக்கான். பட் நீங்கள் எந்த மூமெண்ட்டும் இல்லை. மீதி அந்த பெட்டில் படுத்துருக்கீங்க. ஒரு மாதிரி கண்ணு க்ளோஸ் பண்ணி அந்த பெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஜேகே உங்கள் கூட இருக்கையில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, மூன் பண்ணுவீங்க. ஒன்றும் ரசித்து உங்களுக்கு அப்படி பண்ணுவான். ஆனால் நீங்கள் இப்போ அமைதியாக அப்படி படுத்துருக்கீங்க. அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். நைட்டு அவன்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்ட்டு. ஜேகேக்கு தெரில. பட் அவனுக்கு நீங்கள் வேணும். உங்கள் கூட இருந்துட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டான். செம்மையாக ப்ரீத் வாங்குறான்.
நீங்களும் அப்படிதான். வேலையில அவ்வளோ பிரீத் வாங்குறீங்க. அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. அவனும் கீழே படுத்துக்கிறான். எந்திரிச்சு உங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்பயும் போல மாதிரி டேப்லெட் அவனே போட்டுட்டு உங்களுக்கு தண்ணியும் கொடுத்துட்றான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ம், போ. அவன் கேபினை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போறீங்க. ரொம்ப டயர்டா உங்க கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உங்க சேர்ல போய் உட்காந்துக்கிட்டீங்க. முடியல, ரொம்ப பெயினா இருக்கு. அப்படியே படுத்துக்கிட்டீங்க. எந்த ஒர்க்கும் பார்க்கல. டைம் ஆகுது. இப்போ கேன்டீன் தானடா. சாப்பிட போவே இல்லை. ஜிகே அவன் பார்க்குறான். எப்பயும் அவன் ஃபுட் வாங்க போகல. அசிஸ்டன்ட் போவாளடா. ஜிகே உள்ளே சாப்பிட்றான். உங்கள் கேபினை தான் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் படுத்துருக்கீங்க. அசிஸ்டன்ட் சொல்லி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க சொல்கிறான். அவனும் வரான். உங்களை தான் அசிஸ்டன்ட் கூப்பிட்றான். நீங்கள் லைட்டாக தூக்கி பார்க்குறீங்க. என்ன சாப்பிடல அவன்னு கேட்குறான். நீங்கள் இல்லை சார் எனக்கு பசிக்கல அப்படின்றீங்க. ஃபுட் எதுவும் ஆர்டர் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை வேணாம் அப்படின்றீங்க. அசிஸ்டண்ட்டும் ஜெக்கிட்ட சொன்னோன்னே இவங்களுக்கு என்னாச்சு சார் ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்காங்களா அப்படின்ட்டு ஃபுட் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஏகே இவங்க கேபினை தான் பார்த்து தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் டைம் ஆச்சுலடா. நீங்களும் ஃபோன் எடுக்கிறீங்க. உங்களுக்கு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கும்டா. பார்த்தா ஒரு 10 டைம் கால் வந்திருக்கும். நீங்கள் கேபினில் எங்கேயாச்சும் போயிட்டீங்க. அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பேசுகிறீங்க. சாப்பிட்டாங்களா என்னான்ட்டு ஒரு நார்மலாக சிரிச்சுட்டு ஜெகிக்கு தெரியும் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறா அப்படின்ட்டு. கால் கட் பண்ணிவிட்டு அகெயின் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. அவட்டையும் பேசிட்டு எப்படி இருக்குது என்ஜாய் அப்படி இப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவள் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒன்று நீங்களும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு கால் வருது. எடுத்து பார்த்தா அந்த நம்பர் தான். அட்டன் பண்ணல. அகெயின் கால் வருது. அகெயின் கால் வருது. என்ன அப்படின்ட்டு அட்டன் பண்ணி ஹலோ நீங்கள் யார்? எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணுறீங்க? உங்களை தான் எனக்கு தெரியலேன்ற இல்லை. ஹலோ ஓயன், நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம். ஜேகேவோட கம்பெனியில் தானே ஒர்க் பார்க்குறீங்க? அமைதியா? ம் ஆமாம். நேற்று அந்த கம்பெனியில் ஒரு பர்சனை நீங்கள் இடிச்சிங்களா? அதாவது உங்கள் கேபின்லேருந்து வெளில வரையில? ஆமாம். அந்த பர்சன் நான் தான். சாரி சாரி. இட்ஸ் ஓகே மேன். நீங்கள் எதுக்கு எனக்கு என் ஃபோன் நம்பர்? டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா தான் உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அதான். சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன்னா ஜோயன் ஏன் சாப்பிடல? இல்லை பசிக்கலை. எங்கே பாருங்க ஓயன், ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் சாப்பிடணும். அப்போ தான் உங்கள் சீஸ்லாம் பஃப்பாக இருக்கும். என்ன? இல்லை ஓயன், சும்மா ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க. ஓகே ஓயன், பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ணிட்டான். உங்களுக்கு யாருன்னு தெரில. ஒரு பர்சன் மேலே அடித்தோம். யாருன்னு கூட உங்களுக்கு தெரில. எங்கிட்ட ஜெஃபர் உங்கள் நம்பரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் சேரில் ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஆகுது. நீங்கள் சாப்பிடவே இல்லை. அவன் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது புது ப்ராஜெக்ட்லடா, கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான் அசிஸ்டண்ட்டும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒர்க் அவ்வளோவா கொடுக்கல. உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பான். மற்றவங்கெல்லாம் ரொம்ப வேலை பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ ஒர்க்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அர்ஜுனுக்கும் லீவ் கொடுத்துருப்பாங்கன்னா ஜேகே ஓட பார்த்துருப்பாளடா. டெரஸில் அசிஸ்டண்ட்டை சொல்லியிருப்பீங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்க போகிறாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. அவன் ஃபோனில் பார்த்துருப்பான். ஆகி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கடா இந்த வீடியோவெல்லாம். அதனால தான் 2 பேர்த்துக்குமே லீவு கொடுத்துருப்பான் ஜேகே. ஏன்னா யாருக்குமே லீவு கொடுக்கவே மாட்டான். மாஹியும் ஜானும் லவ் பண்ணுறது ஜேகேக்கு தெரியும். அதனால தான் லீவு கொடுத்துருப்பான். இவ்வளோ ஒர்க்லேயும் உங்களுக்கு டைம் ஆச்சுலடா, நீங்களும் அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஜேகே இதெல்லாம் பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. கிட்ட போகிறீங்க, பார்த்தா அது வந்து ஓப்பன் ஆக போகுது. வெயிட் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகுது. உள்ளே போகலான்னு போகிறீங்க. ஏய் நில்லு, உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கும் அப்படிதான் தோணுது. நான் கண்டுக்காம லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா கையை வச்சு ஸ்டாப் பண்ணி உங்களை நிற்க வைக்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறீங்க. சார் என்ன பண்ணுறீங்க? அன்னைக்கு நீ தானே ஜேகேயோட கேபின்குள்ளே வந்த. நான் அவ்வளோ சொல்லியும் உன்னோட பாஸ் நல்லவல்ல கெட்டவல்லன்னு சொல்லியும் அவன் கையை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே கூட்டி போன அந்த பொண்ணு தானே? ஆமாம். நீ என்ன அகெயின்? உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஜேகே பற்றி ரொம்பவே ஒரு மாதிரி பேசியிருப்பான். உங்கள் பாஸ் நல்லவல்ல கெட்டவன், இந்த ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பான். ஆமாம். நீ என்ன அகெயின்
அகைன் இந்த ஆஃபீஸ்ல? ஆமால்ல, நீ ஐட்டம். உங்க கண்ணு கலங்குது. இந்த மாதிரி டயத்துல அவனை யூஸ் பண்ணுவான். ஆனா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா அடுத்தவன் யூஸ் பண்ணவே மாட்டான். அகைன் நீ வந்திருக்கேன்னா இப்ப நீ ரெகுலர் கஸ்டமரா? இதெல்லாம் உங்க காதால கேட்கவே முடியல. ரொம்ப கேவலமா பேசுறான். ஆ பார்க்க நல்லா தான் இருக்கா. அதான் அவனை டெய்லி யூஸ் பண்றான் போல. எனக்கு தெரிஞ்ச உன் சர்வீஸ் நல்லா இருக்கும் போல. உன்னால கேட்க முடியல. அவனை நிக்க முடியல. அவ்வளோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கோர்ஸ் ஒர்க்கர்லாம் போயிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் போடும். நீ போ போ. உன்னோட டியூட்டி முடிஞ்சிச்சுல்ல. அமௌண்ட்லாம் பே பண்ணிருப்பானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீயும் நல்லா தான் இருக்க. Please, கையெடுங்க. அவனும் கையெடுத்துறான். லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறீங்க. உங்களால தாங்க முடியல. லிஃப்ட்டை ஆன் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஒன்றும் ஐட்டம் இல்லை ஜங்கு. எதுக்கு எனக்கு இப்படி கேவலமான பேர்? இல்லைன்னா அப்படித்தானே பார்ப்பாங்க. இந்த ஆஃபீஸில் கூட எல்லாம் ஒரு மாறி பார்க்குறாங்க. பிடிக்கல. ஏன் டார்ச்சர் பண்றீங்க? என்னால் முடியல. விட்டுருங்க. அழுதுட்டு இருக்கீங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. கண்ணை தொடச்சிட்டு அங்கே சுத்தமாக இருக்க பிடிக்கல. கேப் அதோட வீட்டுக்கு போறீங்க. இங்கிட்டு ஜிக்கோட கேப்பில் யாருமே நாக் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று நீங்களா இருக்கும், இல்லாட்டி அசிஸ்டன்ட் கூட நாக் பண்ணுவான். ஜேகே யாரு? வெயிட் ஜங்கு, வேற யாரும் இல்லை, நான் தான். ஜேகே அமைதியா கோவத்தோட அவங்க மாமா பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அப்பா, முறைக்கிறதே ரொம்ப பயங்கரமா இருக்கு ஜேகே. இப்போ நீ கூலா தானே இருக்கணும். ஒரு ரெகுலர் கஸ்டமர் கேர்ள் இப்பதான் வெளில போனா. எனக்கு தெரிஞ்சு கால் கேர்ள் கூட ஒரு நாளைக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணுவா. யூஸ் பண்ண பொருளை அகைன் யூஸ் பண்ண மாட்டா. இவன் ஸ்பெஷலா உனக்கு ரெகுலரா வரா போல. என்ன சொல்ற? அதான் ஜங்கு, அன்னைக்கு கூட உன் கையை இழுத்துட்டு அந்த ரூமுக்கு போனா பாத்தியா? ஓய், அவன் உங்களை தான் சொல்றான் அப்படின்ட்டு அவங்க மாமாவை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் இப்பதான் போறா. ரெகுலர் கஸ்டமர் வச்சிருப்ப போல. ம் பார்க்க ஐட்டமா இருந்தாலும் அழகா தான் இருக்கா. அள்ள கடிச்சு முறைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கும் போல. இந்த பெஞ்சில ஒரு குத்து தான். பா, கோவம் பயங்கரமா வருது. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நீ என்ன வேணா பண்ணிக்க. என்ன ஜிகே, என்கிட்ட இருந்து உனக்கு பயம் விட்டுருச்சா என்ன? எனக்கு வர டீலெல்லாம் எனக்கு வர விடாம எல்லாத்தையும் உன் பக்கத்து இழுக்கிறியா? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உன் குடுமையே இருக்கு. அது மட்டும் போலீஸ்ட காட்டின மொத்தமா உள்ள போக வேண்டியதான். ஜேகேவோட அசிஸ்டண்டும் பக்கத்துலயே தான் இருக்கான். அசிஸ்டன்ட் பார்த்து, என்ன உன் பாஸ்ட சொல்ல மாட்டியா? எல்லாம் என்ன அசிஸ்டண்டோ, இதே உன் அப்பா அவரோட பாஸை எப்படி திரும்ப பார்த்துருப்பாரு. இப்படித்தான் போகணும் அப்படித்தான் போகணும் அப்படின்ட்டு செம்மையா கேர் பண்ணுவாரு. ஆனா நீ உன் அப்பா அளவுக்கு கூட இல்ல. சரி, என் மருமகனா போயிட்டா. மாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்னா, உனக்கு வந்த டீல் எல்லாம் என்கிட்ட அனுப்புற. உன்னை நான் பாவனும் மன்னிச்சு விட்டுறேன். அது மட்டும் இல்ல ஜிகே, நீ இப்ப என் காலில் விழுகுற. சாரி மாமா, நான் பண்ணது தப்புன்னு. எங்களுக்கு செம்ம கோவத்துல அவன் டேபிள் கபோர்டை ஓபன் பண்ணி அண்ணன் எடுக்கிறான். அண்ணன் எடுத்து சேரை தள்ளி விட்டு அவங்க மாமா ஹெட்லயே வைக்கிறான். என்னடா சொன்ன? காலில் விழுவணும். நீ என்னடா பண்ற? என்னடி என்ன ஜெகே, பயம் விட்டுருச்சா? உனக்கு இவ்வளவு தைரியமா? நீ பண்ணதுக்கு கண்ணில் இருக்க புல்லட்ல அப்படியே ஹெட்ல அப்படியே வெளுத்துன்னு போல இருக்கு. ஜெகேவோட மாமா பக்கத்துல 2 பேர் இருப்பாங்களடா. ஜெகே கை பிடிக்க வரல. திரும்பி ஒரு முறை இவங்களுக்கு அல்லாயிருச்சு. காயத்துல நின்றுக்கிட்டாங்க. ஆனா இது தப்பு பண்ண மாட்டேன். ஜிகேயோட மாமாவுக்கு ஜிகே பார்க்கல அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. ஏன்னா அவன் கொலவெறியோட பாக்குறான். என்கிட்ட இருந்து என் அப்பா அம்மா, என் தங்கச்சி, குடும்பம், என் சின்ன வயசு லைஃபவே நரகமாக்கி எதுக்குடா வாழ்றோம்? செத்துடலாம். இந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ண ஒன்ன நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு பாரு. ஜிக்கியோட மாமாக்கு ஒரு மாதிரி அல்லா இருக்கு. இப்ப இப்படிலாம் பேச மாட்டான். என்ன ஜிக்கி பேசுற? நான் உன் ஃபேமிலி தூக்குறா ஜிகி, நீ தப்பா அப்படின்னு சொல்லல. ஒரு மாதிரி அழுத்தி பிடிக்கிறான். இது ஜிகி, நான் மாமாடா. நான் எப்படா மாமாவா? ஏடா கண்ட பொண்டாட்டி ஊடு இருக்கான்னு கூட பார்க்காம செத்து கொண்டாதனடா நீ. ஜெயே, நான் எப்படா? என் பொண்டாட்டி எப்படா? நான் கொள்ளுடா ஜெகே. என்னோட ஃபேமிலி தான்டா, அதுவும் என் ஃபேமிலியே நான் பண்ணுவேடா. நடிக்கிறியாடா? மாமாடா, போடா வாடன்னு பேசுற. உன்னை தூக்கி வளர்த்தண்டாடா. தூக்கி ஜே, ஆமா ஜே, என் பையன் மாறுறா. புடா ஜேகே, கோப்படுறதுண்டா. அந்த வீடியோ கூட வச்சு உன்னை சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்கேன். மாமா அப்படி பண்ணுவனாடா? உன் ஃபேமிலி என் ஃபேமிலிடா. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிடா. ஏன்னா உன்னோட மாதிரி சொல்றதுக்குள்ள தலையாட்டுற ஜங்கு நினைச்சேடா எல்லாம் நம்பிட்டு போறதுக்கு இல்ல.
ஜேகேயோட பார்வையே ஒரு மாதிரி இருக்கு. என் ஃபேமிலிய மொத்தமா தூக்குன ஒன்ன சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இருந்து என்னென்ன பறிச்சியோ எல்லாம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுப்பேன். என் குடும்பத்தை எப்படி தரமட்டமாக்குனியோ ஒண்ணு அப்படி ஆக்கி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பேன். சிக்கி, என்னடா பேசுற? யாரும் மாமா, என்னை பத்தி உனக்கு நல்லா ஆமாடா, என்னை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்ச நான் ஒண்ணு ஒண்ணா வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். என் வேட்டை இப்ப எல்லாம் ஆரம்பிக்கல. எப்ப என்ன டார்ச்சர் பண்ணி என்ன பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆக்குனியோ இன்னைக்கு ஆரம்பிச்சது. இப்பதான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் என்கிட்ட வர வர உன் சாவு என் கையில தான். ஜெகியோட மாமா ஃபோன் ரிங் ஆகுது. ஜெகி கண்ணை எடுத்துட்டு அவன் பெஞ்சில் போய் மேலே ஏறி உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு பார்த்துட்டு இருக்கான். கண்ணை ஒரு மாதிரி ஹெட்ல வச்சு. ஜெகியோட மாமா அவனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கை கால் சிவனோட ஒரு மாதிரி டென்ஷனா இங்கேருந்து தூரத்தை தான் பார்ப்பான். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவனுக்கு வர்ற இது எல்லாம் ஜேகே கிட்ட போகுது. இவன் பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லாம இவனோட ஃபேமிலியை நம்ம தான் கொண்டுட்டு எப்படி சொல்றான் இவனுக்கு தான் தெரியாதே அப்படின்ட்டு டவுட்லயே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஜேகே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஹெட்ல ஒரு மாதிரி அந்த கண்ணை வச்சுட்டே இருக்கான். ஜேகேயோட மாமாவும் கால் அட்டன் பண்ணி காதில் தான் வச்சிருப்பான். யாரு? ஜேகே. ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி அவங்க மாமாவை பார்க்குறான். அவங்க மாமாவும் ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் உன் கண்ணில் பயம் தெரியுறத. அடுத்து உன் கண்ணில் சாவு பயத்தை பார்ப்பேன். என்ன காணுமா? ரொம்ப சேஃபாக ஒழிச்சு வச்சுட்டு போயில. ஜெகே, அது நான் இல்லை ஜெகே. இல்லை, எனக்கு புரியல. நான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்போ என்ன? அது இல்லை, ஒன்றும் இல்லை. டீல் டீல் அவ்வளோதான். ஓ டீல். ம் அப்படின்ட்டு கை காட்டுறான் டோர் சைடு. ஜெகேயோட மாமாவுக்கு அல்ல மண்டைக்குள்ள அப்படியே குழம்பிட்டு ஒரு டமான் ஓபன் பண்ணிட்டு வெளில போறான். ஜெகே ஜம்ப் பண்ணிட்டு சீட்ல போய் உட்காடுறான். ஜெகேயோட மாமா வெளில போயிட்டு கால் பண்ணி யாரா யார் தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அந்த சைடு மட்டும் தான் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ட்டு அந்த கிழவனை அங்கே வச்சிருப்பாங்க. மந்த்லி அவனுக்கு ஃபுட்டு தேவையான பொருள் பூரா அவன் வீட்டுக்கே போகும். அவனை வாட்ச் பண்ணுறதுக்காண்டி அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா டோர் உடச்சு கிடக்கு. இல்லை யாருமே இல்லை. கேமரா செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜும் ஜெகியோட மாமாவுக்கு சென்ட் ஆகுது. லெஃப்ட் பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த வீடியோ செட் ஆகுது. யார் யாருன்ட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணா ஷாக்காக இருக்கு. ஏன்னா ஜேகேவோட மாமா இதுக்கு முன்னாடி ஜேகேயை பார்க்க வந்திருப்பான். அப்போ அந்த 2 பர்சன் வந்து ஜேகே ரூம்லேருந்து வெளில போனதை ஜேகேவும் பார்த்துருப்பான். ஜேகே கொஞ்சம் தடுமாறி இருப்பான் இவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு. அப்போ அங்கிளும் கூட ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் உள்ளே போயிருப்பாரு. இது அவங்க தான் ஜேகே அப்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறான். கண்டுபிடிச்சிட்டானா இதனால தான் அவன் பேசியிருக்கான். தப்பு பண்ணிட்டு அன்னைக்கே போட்டிருக்கான் இந்த கிழவனு. பாஸ் என்னாச்சு? ஜேகே முட்டாள் நினைச்சேன். நான் இவ்வளவு நாள் அவன் கெச்சு போட்டிருக்கான். இப்போ அந்த கிழவி உயிரோட இருக்கணும் செத்துட்டானா? இல்ல 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 கண்டிப்பா கோத்துல போட்டிருப்பான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஜிக்கோட மாமா பைத்தியம் மாதிரி கத்திட்டு லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஜிக்கோட மாமா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கத்திட்டு தலையெல்லாம் கிரிப்பா பிடிச்சிட்டு போறனால எல்லா பொண்ணையும் இங்கேருந்தே அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான். ஆனால் அவங்க எல்லாம் இவன் இப்படி பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சு இப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போகிறாங்க. இவன் கத்திட்டு அவன் காரில் ஏறி போகிறான். இதெல்லாம் ஜேகே அவன் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு அப்படி ஒரு மாதிரி ரெட்டாக கோவமா அப்படி இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க உங்கள் அப்பாட்ட தான். இன்னைக்கு மாஹிப்பா அவள் டேட்டிங் போயிருக்கா. இன்னைக்கு மாஹி ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பாவும் சரிடா உன் ஃப்ரெண்டு கூட லவ் பண்ணுறா, மேரேஜ் பண்ணிக்க போறா. நீ எப்படா நீ எப்போ அப்படி சொல்ல போற? அப்பா இல்லடா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் சரி பொண்ணு இது வரைக்கும் எதுவும் மறைச்சதில்ல. ஒருவேளை லவ்வை கூட அப்பாவுக்கு தெரியாமல் மறைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க அப்பா பார்க்குறாங்க. இல்லடா அப்பாட்ட எதுவும் சொல்லக்கூடாதா? இல்லைப்பா அது அது அப்பாட்ட சொல்கிறா. உன் விருப்பம் தான் அப்பாவுக்கு. இல்லைப்பா யாரையும் லவ் பண்ணல. ஆனால் அப்பாவுக்கு ஆசைடா உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். உனக்குன்ட்டு ஒரு லைஃப் அப்பாவுக்கு ஆசையாக இருக்குடா. அப்பா அதெல்லாம் என்னப்பா அவசரம்? பையன் பார்த்துக்கலாம். என்னடா அப்படி சொல்கிற? என்னப்பா என்ன வேற ட்ரெஸ்ல இருக்கீங்க? நான் உங்கள் சின்ன பொண்ணு தானே அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட லேப்பில் படுத்துக்கிறீங்க. உங்கள் கண்ணு கலங்குது. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஆனால் அவர் மனசில் இல்லை. உங்களை லவ்வாக பார்க்கல. உங்களை
எடுத்துக்கிறாரு. அவ்வளோதான். அவரு அவரா இருக்காரு. பட் நீங்களா இல்ல. உங்ககிட்ட மட்டும் தான் லவ் இருக்கு. ஜிகிட்ட லவ் இல்ல. ஜிகே தவிர உங்களால யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஜிகிட்ட மட்டும் தான் லவ்வ கொடுத்துருக்கீங்க. லவ்வாகவும் இருந்திருக்கீங்க. ஒரு பர்சனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்துல காஃபி போட்டு உங்க அப்பாட்ட குடுத்துட்டு, எப்பயும் போல மாரி ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. இப்ப யாரு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணா உங்க ஃப்ரெண்டு தான். அர்ஜுன். இங்க எங்கடா அர்ஜுன் வந்த? ஐயோ! ஜான் நிக்கிறாங்க. மாஹி! ஏய் சாரிடி. உள்ள வாங்க. 2 பேரும் உள்ள வராங்க. கை ஃபுல்லா திங்ஸு. அப்பா எங்கன்னு கேட்குறா. உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு. ஜானும் உள்ள போறான். அப்பா அப்படின்ட்டு மாஹி தான் உள்ள போறா. அவங்க அப்பா ஒரு மாதிரி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்பி பார்க்குறாங்க. வாமா மாஹி. உங்க அப்பாவும் பார்க்குறாங்க. பின்னாடி ஜான் நிக்கிறான். மாஹி தான் சொல்றா, அப்பா இவ தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லடா இன்னைக்கு தான் சொன்னா ஒயன். மாஹி திரும்பி பார்க்குறா. நீங்க லைட்டா சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி சாரி சொல்றீங்க. இன்னைக்கு தாண்டி சொன்னேன் அப்படின்ட்டு. நானும் பேசுறான். உங்கள பத்தி சொல்றான். ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள சிஸ்டரா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் அந்த டாக் போயிட்டுருக்கு. நீங்க தான் குக் பண்றீங்க. சாப்பிட தான் போணும் அப்படின்ட்டு. அ மாஹியோட ஃபேமிலிக்கும் தெரியும். ஜான் வீட்டுக்கு ஃபேமிலியோட கூட்டிட்டு போயிருப்பான். அவங்க வீட்லயும் ஓகே. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா தான் உங்கள பத்தி சொல்றாங்க. என் பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அப்படின்ட்டு. அப்பா மாஹி உங்கள பார்க்குறா. ஏன்னா நீங்க உங்க பாஸ் ஜங்குக்க லவ் பண்றீங்க. ஆனா அவரு உங்கள எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியாது. மாஹியோட ஃபேஸே ஒரு மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்னடா மாஹி அப்பா சொல்ற எதுவும் சொல்லாம இருக்க. உன் ஃப்ரெண்டுட்ட சொல்லுடா. அதான்ப்பா. ஆ அவட்ட சொல்றேன்ப்பா. சொல்றத கேட்க மாட்றாப்பா. புரிஞ்சுக்கவும் மாட்றா. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எப்படி பழகுறாங்க, எதுவுமே உனக்கு தெரிய மாட்டுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சுக்க. அப்படின்னு சொல்லல மாஹிய பார்க்குறீங்க. அவ உங்கள முறைச்சு பார்க்குறா. ஜான் தான். ஏய் என்ன சொல்ற நீ? என் சிஸ்டர் ரொம்ப நல்ல பொண்ணு. இல்ல ஜான், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க தெரியாம ரொம்பவே எல்லாத்தையும் நம்பிடுறா. ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா கூட அதை தெரிஞ்சுக்கிட்டே அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிடுறா. அதான் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்க லேட் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாவே பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பா ஓயின் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். அவங்கள பார்த்து நம்மளே மேரேஜ் பண்ணி வைக்கலாம். இல்ல ஜான்? என் சிஸ்டருக்கு நல்ல பையன் தான் இருப்பான். சீக்கிரம் மீட் பண்ணுவான். உங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது கொஞ்சம் டைம் ஆகுது. 2 பேரும் ஓகே நான் கிளம்புறோம் அப்படின்ட்டு உங்க அப்பாட்டையும் சொல்றாங்க. அவங்ககிட்டயும் சொல்றாங்க. மாஹி கைய பிடிச்சிட்டு வெளில போறீங்க. அவ உங்களை பாக்குறா. அவளை டிஎஸோட பாக்குறீங்க. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்குவடி. வேணாம் விட்டுரு. உன்னோட லைஃப் இது இல்ல. ஜான் கூப்பிடுறான் அப்படின்ட்டு நீங்களே அந்த கேட்டு கிட்ட வாரீங்க. ஏய் மாஹி, அசிஸ்டன்ட் கார் அங்க நிக்குது. மாஹி பாக்குறா. நீங்களும் பாக்குறீங்க. மாஹி பார்த்துட்டு உங்களை பாக்குறா. ஹெட்ட டவுன் பண்ணிட்டீங்க. எனக்கு கோவம் வருது. தெரியல ஜான், ஏதாவது இருக்கும். சில பேர் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப நீ எதுக்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? டைம் ஆச்சு, கூட்டி போறீங்களா என்ன? வேண்டா. ஓகே ஓயன் அப்படின்ட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அசிஸ்டன்ட் காருக்குள்ள இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னோட காரை பார்த்துட்டு கேட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. உங்க அப்பா பாக்குறீங்க. கொஞ்சம் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு போறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. அசிஸ்டன்ட்க்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்றீங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் லேட் ஆகும். அப்பா தூங்கல. நான் தூங்கணும்னு வந்துடுறேன். ஒரு சீக்கிரடா, டைம் ஆக போகுது அப்படித்தான் சொல்றாங்க. நீங்களும் கீழே வாரீங்க. உங்க அப்பா இன்னும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா கிட்ட போய் அப்பா தூங்கலையா? இல்லடா எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல. நல்லா தூங்கிட்டேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டைம் ஆயிட்டு இருக்கு. உங்களை பாக்குறாங்க. என்னடா இப்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்க கிளம்ப போற? இல்லப்பா, அது சும்மா குளிச்சேன். குக் பண்ணலப்பா. அதுதான். சரிடா. டேப்லெட் போட்டிங்களாப்பா? இல்லடா. அப்புறம் பா ஃபுட் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? டேப்லெட் போடுங்க. நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா இப்போ தான் போடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தா கண்டிப்பாக தூங்கியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் உங்கள் அப்பாட்ட இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சரிடா டிவி ஆஃப் பண்ணுறா. அப்பாவுக்கு தூக்கம் வருது. ஸ்லீப்பிங் டேப்லெட் வேலை செய்யுது அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பெயினா அப்படி உங்கள் அப்பாவுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஹால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஹால்லேயே ஒரு இருட்டா அந்த பேக் வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. எந்த சவுண்ட் இல்லாம அப்படியே. இப்ப உங்க அப்பாவோட ரூம்ல ஃபேன் சவுண்ட் இது மட்டும் தான் கேக்குது. மெதுவா மெயின் டோர் லாக் பண்ணிட்டு வெளில போறீங்க.
அசிஸ்டன்ட் காரை விட்டு வெளில நின்றுட்டு இருக்கான் டைமை பார்த்துட்டு. வேகமா ஃபாஸ்டா அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறி உட்காருறீங்க. அசிஸ்டன்ட் என்னம்மா இவ்வளோ லேட் ஆச்சு? 5 நிமிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. வேகமா ஃபாஸ்டா ஜெக்கியோட எதான் ஸ்டாப் ஆகுது. நீங்க பேர்த்து விடுத்து ஓடிட்டு இருக்கீங்க. காலிங் அடிச்சா ஆல்ரெடி இது ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள போறீங்க. கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. நேத்தே உங்களை அடிச்சிருப்பான். ஸ்டெப்ல போயிட்டு இருக்கீங்க. அவன் ரூம்ல ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. உடையிற சவுண்டு அப்படிலாம் கேக்குது. கதை க்ளோஸ் பண்ணிட்டு பயத்துல ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து போயிட்டு இருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணா ஒரு மாதிரி கொலை வெறியோட திரும்பி பார்க்குறான். அவனை பார்க்க அவ்வளோ பயங்கரமா இருக்கு. கையிலலாம் பிளட்டா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே திங்ஸ் போட்டு உடைச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு அப்படி கிடக்கு. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஹேர் எல்லாம் முன்னாடி விழுந்து ஒரு வேர்வை டிராப்ஸ் அப்படி. அவன் ஷர்ட் போட்டிருப்பான். அதுவே கொஞ்சம் ஈரமாயி ஒரு மாதிரி இருக்கான். உங்களை ஒரு மாதிரி கொலை வெறியோட பார்க்குறான். பார்க்கவே ஒரு மாதிரி பதறுது. சார் அது அப்போ தூங்கல. அது அதான் லேட் ஆயிடுச்சு. உங்க கைகள்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவன் ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். உங்க கையை பிடிக்கிறான். உங்க கை நடுங்குது. அவன் கை அதை விட நடுங்குது. எதுவும் பாக்குறீங்க, எதுவுமே பேசல. பெட்ல தள்ளுறான். கையில இருக்க பேக்கை தூக்கி எறிறான். வால்ல பட்டு டம்முடி கீழே விழுகுது. பயத்துல அந்த பெட்டை விட்டு இப்படி தள்ளி தள்ளி போறீங்க. பயமா இருக்கு சார். கத்துறீங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழியுது. மேல நெயில் மார்க்கு. ரூமே கத்துற சவுண்டு கேக்குது. கீழே மேடாண்டிக்கெல்லாம் அப்படி கேக்குது. ஒரு 1 hour கழிச்சு தான் ஸ்டாப் ஆகுது. கண்ணுல இருந்து டியர்ஸ் வந்து மாறி மூச்சு திணற அழுதுட்டு இருக்கீங்க. அசிஸ்டன்ட் வெயிட் பண்றான். கீழே நீங்க வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது. உங்க போனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் அப்படி வருது. உங்க போன் உடஞ்சிருச்சு. அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் கிளம்பிட்டான். ஜிகே உங்களை பார்க்குறான். மேலதான் இருக்கான். வயல்ல அழுது அப்படி கத்தி ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. உங்களை பார்த்தா வேலாம் ஒரு மாதிரி கிழிச்சு அங்கங்க ஒரு மாதிரி பிளட்டா அப்படி இருக்கு. உடம்புலாம் ஒரு மாதிரி கொதறி வச்சிருக்கான் அப்படிதான் சொல்லணும். இதுவா உங்க மேல இருந்து எத்திரிக்கிறான். இந்த இடமே அவ்வளோ ரெட்டா அப்படி இருக்கு. எதிர்ச்சு அவன் ட்ரெஸ் இருக்குல்லடா அதை எடுத்து உங்களை போட்டு விடுறான். நீ அவ்வளோதான். அவன் என்ன பண்றான்னு கான்சியஸ்லே இல்லை. அவனை அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் ட்ரெஸ்ஸு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே பார்த்தா ரொம்ப கத்திர கொலை பண்ணி வச்சிருக்கான். அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா 3 o'clock ஆயிடுச்சு. டைம் கூட பார்க்காம அந்த ரூமில் இருக்கிற எல்லாமே எடுத்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறான். அங்கங்கே திங்ஸ்லாம் போட்டு உடச்சிருப்பான். எல்லாம் எடுத்து வைக்கல. உங்கள் பேக் இருக்கு அதையும் எடுத்துட்டு உங்களை பெட்ல எடுத்து தூக்குறான். வழியில ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் வருது. அவன் ஷோல்டர்ல படுது. ஷர்ட் போடல, பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கான். கையை உங்களை தூக்கிட்டு கீழே கூட்டிட்டு போறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் கார்ல உட்கார வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போறான். உங்க வீட்டு தான் ஸ்டாப் ஆகுது. நீங்க எங்க கீ வைப்பீங்க அப்படின்ட்டு அவனுக்கு நல்லா தெரியும். போய் பார்க்குறான். அந்த இடத்துல இல்லை. அவனை சுற்றி பார்க்குறான். இல்லை, ஒருவேளை பேக்கில் இருக்குமோ அப்படின்ட்டு அவன் கார்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பேக் இருக்குல்லடா உங்கள் லேப்பில் தான் போட்டிருப்பான். அதை எடுத்து ஓப்பன் பண்ணா ஃபோன் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறான். பார்த்தா அது நொறுங்கி போயிருக்கு. அதையும் பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டான். அப்போ அதை தூக்கி போட்டிருப்பான். அப்போ ஞாபகம் வருது உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதை அவன் கையில் வச்சுக்கிறான். உங்கள் பேக்கில் செக் பண்ணி பார்த்தா கீ இருக்குது. அதை எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறான். உங்கள் அப்பா டோர் லாக்கில் இருக்குது. ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அவனுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸ்டெப்பில் ஏறி உங்கள் டோர் தான் ஓப்பன் பண்ணி உங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்கள் கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆல்ரெடி அவன் கிஸ் பண்ணி பெயினாக இருக்குது. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேக் அங்கே வச்சுட்டு உங்கள் டோரையை லைட்டாக லாக் பண்ணிட்டு கீழே வந்து மெயின் டோரும் லாக் பண்ணிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. எந்திரிக்கல. ரொம்ப டயர்டா ரொம்ப அப்படி இருக்கு. ஒரு மாதிரி புரண்டு படுக்கையில் தான் உங்களுக்கு அந்த பெயினே வருது. கண்ணை முழிச்சு ஒரு மாதிரி அழுதுட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீடு மாதிரி இருக்கு. எந்திரிக்க முடியல. இப்போ உங்கள் பாடி ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி அழுதுட்டு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா புரியுது வீட்டில் வந்து விட்டுருக்கான். அவன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. டைமாக பார்த்தா 7 o'clock ஆக போகுது. கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. மெதுவாக எந்திரிச்சு ஹாட் வாட்டரில் குளிக்கிறீங்க. உடம்பெல்லாம் பார்க்க முடியல. அப்படி நெயிலால் கீறி
அந்த இடம்ல ஒரு மாதிரி பிஞ்சு அப்படி இப்படி இருக்கு. அழுகுறீங்க, ஸ்டொமக்லாம் ரொம்ப பெயினா இருக்கு, ரொம்ப கத்தி இருப்பீங்க வேணா வலிக்குதுன்ட்டு. நான் எதுவுமே கேட்கல. உங்களுக்கு தெரியும் அவன் ரொம்ப இது மாதிரி ஆயிட்டா தான் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் கீழே போகிறீங்க. குக் பண்ணுறீங்க, காஃபி போட்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு உங்கள் அப்பாவை ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறீங்க. பெயினாக இருக்குது, பெருசாக எதுவும் காட்டிக்கல. ஏன்னா என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சவுண்டு, அதாவது வழியில் கத்தக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுட் கொடுக்குறீங்க. அப்பா வெயிட் பண்ணுங்க, உங்கள் அப்பாவோட ஃபோனை வாங்குறீங்க. என்னாச்சுடா? இல்லைப்பா, உங்கள் ஃபோனில் கேப் புக் பண்ண என்னோட ஃபோன் காணோம், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுப்பா. நான் சொல்கிறேன், ஆமாப்பா காணோம். நேற்று கூட இருந்துச்சுலடா. இல்லைப்பா, ஏதோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல், வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. உங்கள் இதில் கால் பண்ணுறேன். டைம் ஆச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும்ல. சரிடா, வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் நினச்சிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை தேடி இருப்பீங்க, பேக்கில் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் பேக்கில் அவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், பட் பேக்கில் ஃபோன் இல்லை. ஜேகே வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு நாளைக்கு செக்கப் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், நாளைக்கு லேட் ஆகும் இப்படிலாம் சொல்லிட்டு அப்படி நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் போனது லேட்டு, அவன் இருந்தது வேற மாதிரி, உங்களுக்கு நடந்தது வேற மாதிரி. இப்போ உங்கள் ஃபோனை காணோம், என்னன்னு தெரில. இப்போதைக்கு இப்போ சொல்லாமல் போனால் கண்டிப்பாக அவன் இன்னும் ஏதாவது ஆயிடுவான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேப் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, என்னோடய ஃபோனை காணோம், அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு அவன் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மொத்தமாக டெலீட் பண்ணி விட்றீங்க. டெக்ஸ்ட்டை தனியாக டெலீட் பண்ணாமல் மொத்தமாக ஒன்று அவனுக்கு சென்ட் ஆயிரும். கேப் புக் பண்ணுறீங்க, கொஞ்ச நேரத்தில் கேப் வந்துடுது. உங்கள் அப்பாவும் நீங்களும் அந்த கேப்பில் தான் உங்கள் அப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட், நோட்டு, டேப்லெட் எல்லாமே கொண்டுட்டு போகிறீங்க. மாஹிக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க அப்பாவுக்கு செக்கப் போகணுண்டி அப்படின்ட்டு. அவளுக்கும் தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் சுத்தமாக முடியல, சேரில் கூட உட்கார முடியல, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் பெயினாக, ஸ்டொமக்லாம் அங்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் அப்பா செக் பண்ணிகிட்ருக்காங்கடா, நீங்களும் இதே ஹாஸ்பிட்டலில் நம்மளும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணுறீங்க. டாக்டர் உங்களை செம்மையாக திட்டுறாங்க. இப்படி தான் இருப்பீங்களா? உங்கள் ஹஸ்பண்டுங்க மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் நெக்கில் தாலி இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பொண்ணுங்களும் நீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியே, இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருங்க, உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. சொல்லவே முடியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தான் இருக்கீங்க தெரியல. உங்கள் பாய் ஃப்ரெண்டை சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ பெயினோட டாக்டர் உங்களை திட்டுறாங்க. உங்கள் கண்ணிலேருந்து டிஎஸ்ஸே வருது. ஒரு மாதிரி அந்த இடம்லாம் ரொம்ப புண்ணா அப்படி இருக்கு அப்படின்றாங்க. வீக்குக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லியிருக்க, டேப்லெட் கொடுக்குறேன், ஆயில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே எழுதி உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேகமாக வாங்கிட்டு உங்கள் அப்பாவோட பண்ணுறாங்கடா அங்கே நிற்கிறீங்க. இப்போ தான் சிஸ்டர் உங்களை கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பாவோட டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி நடக்க கையை வச்சு இந்த மாதிரிலாம் உங்கள் அப்பாவை கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்பா கொஞ்சம் நடக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக கேட்டுட்ருக்கீங்க. ஓகேடா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஸ்டெப்பாக எடுத்து வைக்க சொல்லுங்கள் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கஷ்டத்தை விட அது தெரியல, உங்கள் அப்பா நடக்க முடியும், லைட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோட அவ்வளோ ஹாப்பியாக வருது. கண்ணிலேருந்து டிஎஸ்ஸே வருது. உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. அல்லாதடா, அப்பா நடந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, சொன்னீங்கப்பா. அவங்களும் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தேவையான ஆயில்மெண்ட்டு, டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு பைய ஒரு சேர் மாதிரி, வீல் சேர் மாதிரி இருக்கணும்டா, அதில் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு காரில் உட்காரச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் தான் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் இந்த டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. உங்கள் அப்பா பெட்டில் உட்காரச்சிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபுட்டு, டேப்லெட் இப்போ போடணும்லடா, ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் போகிறோம்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா இல்லைடா வீட்டில் இரு அப்படின்றாங்க. இல்லைப்பா டைம் ஆச்சு, நான் டைம் கேட்டிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லி தான் உங்கள் அப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறீங்க. கண்ணு டிஎஸ் வருது, உங்களுக்கு போகவே பிடிக்கல. அந்த கேப்லேயே அகெயின் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் தான் ஸ்டாப் ஆகுது. கண் டிஎஸ் வருது, தொடச்சிட்டு உள்ளே போகிறீங்க. லிஃப்ட் ஓப்பன் பண்ணி லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. மாஹியும்
ஜானும் பாக்குறாங்க. உங்க கேபின்குள்ள போறீங்க. ஒரு நேரத்துல மாஹி தான் உங்க கேபின் வரா. உங்களை திட்ட வரா. அவளை எந்திரிச்சு ஹக் பண்ணிக்கிட்டு அப்பாவுக்கு சரியாயிடுச்சு அப்பா நடக்க போறாங்க. இதை சொன்னோட அவ திட்ட வரதுவே ஸ்டாப் பண்ணிட்டு அவளும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துட்டு அவங்கள தட்டி கொடுக்குறா. ஏன்னா இதெல்லாம் உங்க அப்பாக்காண்டி. என்ன என்ன நடக்குதுன்னே தெரில. உங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப்குள்ள அவ்வளோ ஒரு சேடா இருந்தாலும் ஆஹ், ஒரு சின்ன விஷயம் இந்த டாக்டர் சொன்னதுக்கே இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. உங்களை அகைன் ஹேட் பண்ண அவளுக்கு பிடிக்கல. சரிடி ஓகே ஹாப்பியா இருக்கல அப்போ நடந்துருவாங்க அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு அவளும் வெளில போயிடுறா. டயர்டா அப்படி வருது. டைமை பாக்குறீங்க. ஒரு ஃபைல் எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்றீங்க. வெளில பார்த்தா நான் தான். ஏய் என்னாச்சுடி உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன்ல அப்படின்ட்டு மாயி சொல்றா. ஏய் இப்ப பாருடி அவ ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கு தெரியும் ஏன் உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. ஹாஸ்பிட்டல் போனாங்க அதான் டயர்டா இருக்கு அப்படின்ட்டு அவ சொல்றா. "ஹம், மாஹி ஒயின் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. ஜான் ஒர்க்கு பாக்குறியா. இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க கேபினை ஓபன் பண்றீங்க. ஜேகே அசிஸ்டன்ட் டோர் நாக் பண்ணிட்டு தான் வரணும். நாக் பண்ணாம நீங்க மட்டும் தான் வருவீங்க. ஒரு நேரம் நாக் பண்ணுவீங்க. சாரி சார். ஜேகேக்கு ஆப்போசிட்ல ஜெஃப் உட்காந்துருக்கான். ஜெஃப் உங்களை பாக்குறான். நீங்களும் எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஜெஃப் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றான். ஜேகே டைமை பாக்குறான். 10 நிமிட்ஸ் இருக்கு. அப்பதான் அவன் டெக்ஸ்ட் பண்ணுவான் இல்லாட்டி கால் பண்ணுவான். அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. ஜெஃபரும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். ஜேகேவும் அவன் ஃபைல வாங்கிடுறான். ஜெஃபர் வரலடா உங்ககிட்ட ஸ்டாப் ஆயிட்டான். ஏன் அவன் வாரண்டு தள்ளி போறீங்க. மிஸ் ஜங்குக் இவங்க உங்க எம்ப்ளாயி தானே. ஆ, ஆமா. இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்களா. ஆ, என்னோட எம்ப்ளாயி ஓயன். அப்புறம் இல்லை நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹாய் ஓயன். ஜெஃப் ஆடம் உங்க பாஸோட பார்ட்னர். நீங்களும் பாக்குறீங்க இவரா நம்மளுக்கு கால் பண்ணி பேசினாரு. ஏன்னா ஜேகே மாதிரி இவரும் ஒரு பாஸ் தான். கை கொடுக்குறான். இங்க பாத்துட்டு இருக்கீங்க. ம் ஓகே சார். பயத்தோட கை உங்களுக்கு ஷிவர் ஆகுது. என்ன ஜோயன் என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம். கையே எப்படி நடுங்குது அப்படின்ட்டு உங்க கையை டைட்டா பிடிக்கிறான். ஜேகே பாக்குறான். அழகா இருக்கீங்க. கையை எடுத்துக்கிட்டீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஜகு பாய் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை பேசிட்டு அவனும் வெளில போயிடுறான். ஜேகே உங்களை பார்க்குறான். என்ன ஏங்க இருக்கிற. அது கையில் இருக்க ஃபைலை கொடுக்குறீங்க. அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு உங்களை பார்த்தா நீங்கள் ஜேகே ரூம்குள்ளே போவாளடா அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஃபைலை பார்க்குறான். அது பழைய ஃபைல். அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ அசிஸ்டண்ட்டும் பேசிட்டு அவன் வெளில போயிட்டான். ஜேகே அந்த சேர்லேயே உட்காந்துருக்கான். ஜேகே ஒர்க் பார்க்குறான். அவனுக்கு புரியல. எப்பயுமே அவன் கூப்பிட்டு தான் நீங்கள் வருவீங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் அதாவது அவன் நேத்தே சொல்லியிருப்பான். சாரி 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பான். நான் கூப்பிட்டா தான் வரணும் நான் கூப்பிடாம வராது அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று அவனுக்கே தெரியும் எப்படி உங்ககிட்ட இருந்தா அப்படின்ட்டு மார்னிங் தான் பார்த்துருப்பான். ரொம்ப மோசமாகவே பண்ணியிருக்காது அவனுக்கே தெரியும். அப்படி பண்ணியும் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. ஒரு ஃபைலாக எடுத்து ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா பெட்டில் படுத்திருக்கீங்க. ஒரு லாக் பண்ணிட்டு அவனும் உங்ககிட்ட தான் வரான். உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா அப்படி படுத்திருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தா டேப்லெட் இருக்கு. எடுத்து பார்க்குறான். அவனுக்கு தெரில. உங்கள் பேக் இருக்குல்லடா அது ஓப்பனில் தான் இருக்கு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயில்மெண்ட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. அந்த ஆயில்மெண்ட்டு பார்க்குறான். அது எதுக்கு யூஸ் பண்ணு கூட தெரில. வச்சுட்டு டேப்லெட் தான் பார்க்குறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் டேப்லெட் போட்டு படுத்துப்பீங்க போல. உங்ககிட்ட வந்து படுக்கிறான். உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். டைம் ஆகுது. கொஞ்சமாக உங்களை திருப்புறான். உங்களுக்கு பாடி பெயினாக இருக்கு. இருந்தாலும் திரும்பி படுக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள இவன் என்னதான் நம்மளுக்கு ஆனாலும் அவனா மட்டும்தான் இருக்கா. நம்மளுக்கு எவ்வளோ பெயினாக இருந்தாலும் நம்மளை எடுத்துக்கிறான் அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு ட்ரெஸ்ஸாக அப்படியே கலட்டி அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அவன் பண்ண பயமாக இருக்கு. அவன் கீறினது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியில் அப்படி தெரிய ஆரம்பிக்குது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. அப்படி படுத்திருக்கீங்க. டாக்டர் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆனால் அதை சொன்னாலும் அவள் கேட்க போகிறதாவே இல்லை. எல்லாம் கழட்டி போட்டான். அவனோடது எல்லாம் கழட்டிட்டான். உங்களை பார்க்குறான். அவன் அப்படி பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் அங்கங்கே ரெட்டாக அப்படி தெரியுது. ஒரு மாதிரி பிளட் அப்படிலாம் தெரியுது. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பெயினாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுது. லைட்டாக மூவ் பண்ணுறா. நல்லா கடிச்சிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறா. வலிக்குது. கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது.
முடியல. தேம்ப ஆரம்பிக்கிறீங்க. உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றா. அழுறீங்க. உங்க ஹெட்ட பிடிச்சு தள்ளுறீங்க. எனக்கு பெயினா இருக்கு. வேணாம். வலிக்குது. விட்டுருங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க பண்றது. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. எ- எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? என்னை விட்டுருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். என்னை விட்டுருங்க. வலிக்குது. அவங்களால அந்த பெயினை தாங்கவே முடியல. அவன் பண்றான். வலிக்குது. அவனாலே அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. உங்க லிப்ஸை பைட் பண்ணிட்டு அந்த பில்லோல டைட்டா பிடிச்சிட்டு அழுத்துட்டு இருக்கீங்க. அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனால தாங்கவே முடியல அந்த பெயினை. இருக்கிறத விட செத்துடலாமா அப்படி தோணுது அந்த பெயின். உங்களை பார்க்குறா. ரொம்ப பெயின்ல அப்படி துடிச்சிட்டு இருக்கீங்க. மூவ் பண்ணாம அப்படியே உங்க மேல படுக்கிறா. அவனுக்கு புரியுது நீங்க ரொம்ப வலியில ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்கன்ட்டு. அவன் படுத்துட்டே உங்க லிப்ஸை மட்டும் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. அவனால தான் முடியல. ஃபேஸை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கா. அவனுக்கு எவ்வளோ அது பெயின் இருக்கோ அதை ஃபுல்லாக உங்க லிப்ஸில் காட்டிட்டு இருக்கா. அப்படியே போகுது. உங்களை ரொட்டேட் பண்ணி அவன் மேலே படுக்க வச்சுக்கிறா. ஹக் பண்ணிக்கிறா. இன்னும் பெயினா இருக்கு. வெள்ள மாகி நான் ஓயன் வரல அப்படின்ட்டு ஜான் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு அப்படின்ட்டு மாகிட்ட கேட்டா அசிஸ்டன்ட் வெளில இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கா அப்படின்ட்டு. மாகி என்ன சொல்றன்னு தெரியாம ஒரு மாதிரி இருக்கா. ஆஃபீஸில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அஹ், அவங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் என்ன அப்படின்ட்டு பார்க்குறான். பக்கத்து சைடில் இருப்பாங்களடா அவங்க தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. அறவே மடக்கிட்டா அப்படின்னா ஆளி கையை பிடிச்சி ஒரு மாதிரி என்னடி போய் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சொல்லுமாகி அப்படின்ட்டு கேட்குறான். நானே ஃபைல் எடுத்துகிட்டு போகிறேன். கேபின் அப்படி என்ன நடக்குதுன்னு நினைக்கிறான். மாகி கையை பிடிச்சிட்டு அள்ள ஆரம்பிச்சிட்டா. நடந்ததெல்லாம் ஜான்கிட்ட சொன்னோன்னா அவனுக்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. அவன் ஜான் எந்த அளவுக்கு மோசமானவரா? ஆனால் அவன் இப்படி இருந்தும் சாரை லவ் பண்றான். அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அது அவனுக்கு புரியல. எப்படி ஆகுது நீங்க வரவே இல்லை. லஞ்ச் டைம் ஆகுது. அசிஸ்டண்டா ஃபுட் வாங்கிட்டு உள்ள போறா. ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிற டைம் ஆகுது. மஹி உங்களுக்கு கால் பண்றா. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. ஏன்னா ஜேகே உங்க ஃபோனை உடைச்சிட்டா. அதனால ஜான் கால் பண்றா. சுவிச் ஆஃப்னு வருது. என்னாச்சு ஜான்? ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. கீல் கால் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் மூவ் ஆயிட்டாங்க. அதாவது நீங்க கேபினை விட்டு வெளில வரல. மாஹி வெயிட் பண்ணுறா. ஜானும் அப்படித்தான் உங்கள்கிட்ட எப்படியாவது பேசலாம் அப்படின்ட்டு கால் பண்ணியிருப்பான். எடுக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் தான். அவனுக்கு தெரியும். மாஹிக்கு தெரியும். அதனால மாஹியும் வெளில போக சொல்றா. மாஹி அசிஸ்டண்ட்டை பார்த்து முறைச்சிட்டு தான் போறா. ஜானும் அப்படித்தான். நீங்க ரூம்ல தான் படுத்திருக்கீங்க. ஜெக்கே உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்கான். பக்கத்தில் ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கீங்க. டேப்லெட்லாம் முழுங்கிருக்கீங்க. உங்க மேலே ஒரு ட்ரெஸ் இல்லை. உங்கள் உடம்புலாம் ஆயில்மெண்ட் போட்டிருக்கு. ஜேகே தான் போட்டிருக்கான். ஃபோனில் இதை சர்ச் பண்ணியிருக்கான். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ரெட்டாக இருக்குல்லடா புண்ணாக இருக்கும். அந்த மாதிரிக்கு போடணும் அப்படின்ட்டு அந்த ஆயில்மெண்ட் போட்டிருக்கான். டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகணுமாடா. உங்கள் அப்பா வேற. ஜேகேக்கு தெரியும். உங்களை தான் தூக்குறான். வழியில் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவன் போடுறான். நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. இல்லை நானே போட்டுக்கிறேன். அவன் கை எடுத்து விட்டு பையன் எந்திரிச்சு நிற்க முடியல. இருந்தாலும் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உங்கள் பேக்கை பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற டேப்லெட்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு ஆயில்மெண்ட்லாம் வச்சுட்டு எங்கேயுமே திரும்பியே பார்க்கல. அவன் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். சாரி ஏதோ கோவத்தில் சாரிடி. ரொம்ப பெயின் கொடுத்துட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். கை எடுத்துட பார்க்குறீங்க. இன்னும் அகைன் சாரி கேட்டுட்டு உங்கள் மேலே இருந்து கை எடுத்துட்டான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடி வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். சார் நான் வீட்டுக்கு ஒன்று கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இன்னும் பார்க்குறீங்க. ஃபோனை உடச்சிட்டேன். சிம்மு போட்டேன். ஆன் பண்ணிக்க பார்க்குறீங்க. அது புது ஃபோனாக இருக்குது. இல்லை எனக்கு வேணாம். நான் தானே உடைச்சேன். இந்தா என்கிட்ட உங்கள் கையில் கொடுத்துட்டா. நீங்களும் இதை வாங்கிட்டு அசிஸ்டன்ட் வெளில இருக்கான். உன்னை ட்ரா பண்ணுவான். இல்லை ஓ இல்லை போகிறீங்க. கீழே அசிஸ்டன்ட் இருக்கா. உங்களை வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணிட்டா. கரெக்டாக நீங்கள் எப்போயும் போட மாட்டாங்க. அதாவது ஆஃபீஸ் முன்னாடிலேருந்து முடிச்சுட்டு போவீங்களடா அந்த டயத்துக்கு போகிறீங்க. ஓப்பன் பண்ணா உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க.
உங்க பெட்ல உட்காந்துட்டு ஜேகேக்கு ஃபோன் குடுத்தாளடா, அது ஆன் பண்றீங்க. புது ஃபோன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. கான்டாக்ட்ல எந்த நம்பருமே இல்ல. எல்லாம் அந்த ஃபோன்லயே தான் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு அ ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போறீங்க. உள்ள பார்த்துருப்பீங்க. அங்கங்க அ ஆயில்மெண்ட் அப்படி போட்டிருக்கு. இப்ப ஃப்ரெஷ்அப் ஆக வேணாம் அப்படின்ட்டு கீழ அப்படியே போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. குக் பண்ணையில பூரா இன்னைக்கு போணுமா? அப்படித்தான் தோணுது. புடிக்கல போகணும்ட்டு. பட்டு உங்க அப்பா பார்க்குறீங்க. அவங்க என்ன தூக்குறாங்க. காஃபி போட்டு உங்க அப்பாவ நீங்க தான் எதிரிக்க பண்றீங்க. அவரும் வந்துட்டியாடா அப்படின்ட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டாக்டர் சொன்னாங்கல்லடா, அதனால குக் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதனால உங்க அப்பாவ கைய பிடிச்சிட்டு லைட்டா கொஞ்சம் புடிச்சு கால் எடுத்து வைக்கப்பா, எடுத்து வைக்கப்பான்னு ஒரு மாரி சிரிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்றீங்க. உங்க அப்பாவுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் லைட்டா எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவரால முடியல. ஏன்னா அவர் ஃபேஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ட்ரை பண்றாரு. பட் வலிக்குது. ஒரே நாள்ல எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்க அப்பாவ அ ஓகேப்பா இன்னைக்கு இது போதும் அப்படின்ட்டு உங்க அப்பாவ உட்கார வச்சுட்டு கொஞ்சம் காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறீங்க. பெயினா இருக்கும்லடா அப்படின்ட்டு. உங்க அப்பா கூட சேர்ந்து கொஞ்சம் காமெடியா வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கப்ப அப்படின்ட்டு ஃபுட்லாம் எடுத்தாந்து உங்க அப்பாவுக்கு குடுக்குறீங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே அந்த காமெடிய பார்த்து சிரிச்சுட்ருக்காங்க. "நீ சாப்பிட்டியான்னு?" கேட்டா, "இல்லப்பா நான் கொஞ்சம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றீங்க. "என்னடா ஃப்ரெஷ்அப் ஆகாம அப்படியே இருக்க" அப்படின்ட்டு, "இல்லப்பா தூங்கையில ஃப்ரெஷ்அப் ஆயிக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றீங்க. அப்புறம் உங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. டேப்லெட்டும் குடுக்குறீங்க. சாப்பிட்டு உங்க அப்பா கூட கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டைம் ஆக கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா 7:40 ஆகுது. உங்க அப்பாட்ட சொல்லிட்டு, "பார்த்துட்டுருங்கப்பா" அப்படின்ட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆக போறேன் அப்படின்றீங்க. சீக்கிரம்டா கோல்டு பிடிச்சுக்க போகுது அப்படின்ட்டு உங்க ரூமுக்கு போக புடிக்கல. ஏன்னா, போனா டைம பார்க்கணும். உங்களுக்கு அது புடிக்கல. இருந்தாலும் போணுமே அப்படின்ட்டு உங்க ரூமுக்கு தான் போறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, உங்க ஃபோன் எடுத்து ஆன் பண்றீங்க. டெக்ஸ்ட் கால்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டே ஜேகேயோட டெக்ஸ்ட் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா, "இன்னைக்கு நீ வர வேணாம்" அப்படின்ட்டு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். என்ன வர வேணாமா? அவர் எப்படி இருப்பாரு? உங்களுக்கு அங்க போனாலும் கஷ்டமா இருக்கு. அவன் அவன் கஷ்டப்படுவான். இங்க இல்லைனாலும் உங்களுக்கே தெரியும். இப்ப வர வேணாம்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இப்படி இருப்பான். அப்படித்தான் தோணுது. இங்கிட்டு ஜேகே பார்த்தா ஆஃபீஸ்ல தான் இருக்கான். வீட்டுக்கு போகவே இல்ல. சிஸ்டர்னும் கால் பண்றா. உங்க ஃபோன்ல அகைன் கால் வருது. அதான் மாஹி தான். ஆல்ரெடி உங்களுக்கு மாஹி கால் பண்ணியிருக்கா. ஜான் கால் பண்ணியிருக்கான். உங்களுக்கு டெக்ஸ்ட்டா வந்திருக்கும். எத்தனை மணின்னு பார்த்தா ஆஃபீஸ்ல இருக்கையிலே கால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அ நம்ம உள்ள இருந்தனால அவங்க வரலேன்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஜான் எதுக்கு கால் பண்ணியிருக்கான்? மாஹிக்கு தெரியும். அவ கால் பண்ணலாம். ஜான் எதுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு மாஹி கால் கட் ஆயிட்டு அகைன் கால் வருது. அட்டெண்ட் பண்ணா உங்கள திட்டுறா. அமைதியா அவ திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. என்ன? எதுக்கு மாஹி? ஏன் நான் சொல்லாட்டி ஜானுக்கு தெரிஞ்சிருச்சுடி. ஆஃபீஸ் ஃபுல்லா உன்ன பத்தி தான் பேசுறாங்க. அமைதியாயிட்டீங்க. ஆஃபீஸ் உங்க காதுபடியே பேசுறாங்க. அந்த ஆஃபீஸ்ல ஜானுக்கு மட்டும் தான் தெரியாது. இப்போ அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மாரி இருக்கு. பிரதரா பார்க்குறீங்க. அ அவனுக்கு இது தெரிஞ்சா ஒரு மாரி இருக்கும். கஷ்டமா இருக்கு. அழுறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. தேம்பி தேம்பி அழுகுறீங்க. நான் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனா ஜான் ஃபேஸ்ல எப்படி முழிக்கிறது? அப்படிதான் தோணுது உங்களுக்கு. அவன் எப்படி நம்மள பார்ப்பான்? அப்படிதான் தோணுது. ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் இப்படி இப்படி இருந்தா யாருக்கு தான் ஒரு மாரி நெனைப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் ஃப்ரெண்டு தான் சொல்லி சமாளிக்கிறா. நான் சொல்லிட்டேன்டி, நீ ஜங்குக்க லவ் பண்ற அப்படின்ட்டு. அதான் ஜான் பேசுறப்படி இருக்கான் ஜங்குகிட்ட. நான் அந்த வீடியோ வச்சு தான் உன்ன மிரட்டுறான்ல. ஜான் கேட்குறப்படி இருக்கான் அப்படின்ட்டு. மாஹி சொல்றா. நீங்க இதுக்கு ஷாக் ஆகுறீங்க. உங்கள்ட்ட இவங்க 2 பேத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ? ஆல்ரெடி மாஹி ஏதாவது கேட்குறேன்ருப்பா. இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அவட்டருந்தே மறைச்சிருப்பீங்க. ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்ப இவ சொல்லாமலே ஆஃபீஸ்ல ஜானுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு அதுவும் பயப்படுறீங்க. மாஹிட்ட தான் வேணாம், எதுவுமே வேணாம். அ நான் லவ் பண்றேன். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன பண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லா பழியும் உங்க மேல போட்டு வச்சுக்கிறீங்க. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எதுவும் கேட்காதீங்க. எதா இருந்தாலும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லி அவள்ட்ட ஜான்ட்ட எதுவுமே கேட்டுக்காத மாரி அப்படி சொல்லி வச்சுட்டீங்க. அவளும் ஒரு மாரி திட்டிட்டு, "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அவளும் கால் வச்சிடுறா. இங்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. நேரம் கழிச்சு கண்ணெல்லாம் ஒரு மாரி தொடச்சுட்டு, அப்பா வேற கீழ இருக்காரா, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க.
ஃபேஸ்லாம் ஒரு மாரி வாஷ் பண்ணிட்டு நார்மலா உங்க ஃபேஸ் வச்சுட்டு கண்ணு கொஞ்சம் ரெட்டா இருக்கு. இருந்தாலும் ஒரு மாரி கண்ல காஜல் போட்டு வச்சுக்கிறீங்க. ஏன்னா, இது போட்டு தான் கண் ஒரு மாரி இருக்கு அப்டின்ட்டு இதெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாரி பெயினா கீழ போறீங்க. அப்பா ஒரு மாரி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டுருக்காங்க. "ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியாடா? ஃபுட் சாப்பிடலடா போய் போட்டு வா. இங்கே உட்காந்து சாப்பிடல" அப்படின்றாங்க. நீங்களும் அழுதுகிட்டு கொஞ்சமா போட்டு வந்து சாப்பிடவே முடியாம தொண்ட அடைக்கிற மாரி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா டிவி பார்த்துட்டே தூங்கிட்டாங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, சாப்பிடல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாரி பெனஞ்சிட்டே இருந்திருப்பீங்க வச்சுட்டு, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அவன் வேணான்ட்டான். வரல வேணான்ட்டான். உங்க ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டீங்க. உங்க ஃபோன் டெக்ஸ்ட் வருது. பார்க்கணும்னு தோணல. கால் வருது, எடுக்கணும்னு தோணல. அகைன் கால் வருது. ஒரு பயத்துல ஜேகேவா இருக்குமோ அப்டின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படித்தான் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு தடவ உங்க வீட்லயே வந்து இருந்திருப்பான். ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, ஜங்குக் இல்ல. அந்த ஜெஃபரோட நம்பர நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இவரா? இவர் எதுக்கு கால் பண்றாரு? அட்டெண்ட் பண்ணி, ஹலோ, ஹாய் ஒயன். ஹாய் சார். என்ன சார்? எதுக்கு பயப்படுறீங்க? சும்மா தான் உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதான். சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சாப்பிட்டீங்களா சார்? ஐயோ ஒயன், இதை சார்ன்றதுலாம் வேணாம். என் பேர் என் ஜப்னே கூப்பிடலாம். இல்லை சார் அது ஒயன், ஜப்னு கூப்பிடுங்க. கூப்பிட மாட்டீங்களா? இல்லை ஜப் இப்படிதான். எதுக்கு சார் கால் பண்ணீங்க? ஓ, மறுபடியும் சார் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இல்லை சாரி. எதுக்கு ஜப் கால் பண்ணீங்க? இல்லை சும்மா உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அதான் வீட்டில் உங்கள் அப்பா ஓகேவா ஒயன்? என்ன? இல்லை ஒயன், உங்கள் அப்பாவுக்கு கால் ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமாம் சார். ஓகேவா? ஓகே சார். ஓ ஒயன், எப்போ மாற போகிறீங்களோ. சாரி. எங்கள் அப்பாவுக்கு கால் நடக்க முடியும். உங்களுக்கு எப்படி? அது தெரிஞ்சுக்கிட்டேன், சொன்னாங்க. சரி. சரி, சீக்கிரம் ட்ரை பண்ணிடுங்க. ரொம்ப லேட்டாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்கள் என்னை இடிச்சிங்கல்ல? ஆமாம். அதுக்கு சாரியெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்ன? ஐயோ, பயப்படாதீங்க. அதுக்கு பொதுவாக எனக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க. ஃபுட்டா? இல்லாது என்ன எனக்கு ஃபுட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா என்ன? நான் அவ்வளோ பெரிய ரிச்சான அவனுக்கு நீங்கள் போய் ஃபுட் அவங்களாம் ஃபேமஸான ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இல்லாட்டி ஆஃபீஸ் கேட்ரின் இப்படி தான். இல்லை நீங்கள் ஐயோ நீ நினைக்கிறதுலாம் அப்படிலாம் நான் இல்லை, புரியுதா? நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் சாப்பிட வருவேன். ஸ்ட்ரீட் ஹோட்டலாக இருந்தால் கூட வருவேன். எப்போ ஃபுட் வாங்கி கொடுக்க போகிறீங்க? அது என்ன யோசிக்கிறீங்க? சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்லை. ஆமாம், உங்களோட சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் உங்களுக்கு கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னாச்சு? அது ஏன்னா ஜேகே ஃபோன் உடைச்சிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தான். அது ஃபோன் உடஞ்சிருச்சு. இப்போ தான் ஃபோன் வாங்கினேன். ஓ, ஓகே மேன். சரி, நான் நினச்சேன் இன்றைக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கலான்ட்டு. பரவாயில்ல, நீங்களே ஃபோன் வாங்கிட்டீங்க. சரி சொல்லுங்கள், எப்போ எனக்கு ஃபுட் வாங்கி கொடுக்க போகிறீங்க? அது ப்ளீஸ் ஓயன், எனக்கு நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா ஓகேவா இருக்கும். ஏன்னா நாளைக்கு நான் ஃப்ரீ இல்லை. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஓ ஆமாம்ல, அப்போ ஆஃபீஸ் முடிச்சா ப்ளீஸ் அப்படின்ட்டு கெச்சிரா. சரி, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓய். இப்படி பயந்தெல்லாம் பேசாதீங்க, நார்மலாக பேசுங்க. அப்புறம் நாளைக்கு என்னை மீட் பண்ணையில் இந்த பாஸ் சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெஃப் அப்படின்ட்டு என்கிட்ட பேசலே தான் கூப்பிடணும். ஓகே ஓயன். நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா? என்ன? இல்லை, பாய், குட் நைட் எதுவும் சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டேன். பாய், குட் நைட். ஒயன், உங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டம், எல்லாம் கேட்டு வாங்கணும் போல இருக்கு. சீக்கிரம் நாளைக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க.
இங்கிட்டு ஜேகே பைத்தியம் மாதிரி கையில ஒரு கட்டையை வச்சுட்டு போஸ்ட்ல இருக்குன்னு செம்மையா கொளுத்துறான். இந்த இதெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி இருப்பான். இங்க இல்லையா இந்த கட்டையை அவனுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகி வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்கான். கையில ட்ரிங்க்ஸ் வச்சு குடிச்சிட்டு ஜேகே ஜேகே என்னை பத்தி தெரியாம நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. உனக்கே தெரியும் என்னை பத்தி வந்துட்டு ஜேகே அப்படின்ட்டு அவங்க மாமா ஆப்போசிட்ல இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனா அதை காதுலயே வாங்காம போடுறான், காலிலே போடுறான், கத்துறான் வழியில. ஜேகேயோட ஃபேஸ பார்க்கவே அவன் மாமனுக்கு அள்ளு இல்ல. இப்ப சொல்றியா என்னடா? என் அம்மா சொந்த தம்பி மாதிரி பார்த்துச்சுடா. ஆனா நீ ஃபேமிலியவே அழிச்சிடல. சொல்லுடா அப்படின்ட்டு அவன் பேண்ட் பேக்ல இருந்து கன் எடுத்து அவன் வாயிலே வைக்கிறான். அசிஸ்டன்ட்லாம் ஒரு ஓரமா ஜர்க் ஆகி நிற்கிறான். அவன் கண்ணு தானடா மவுத்துக்குள்ள வச்சிருப்பா. ஒரு மாதிரி செய்யறான். அந்த கண்ணு கொஞ்சம் வெளில வருது. ஜேகே பார்க்குறான். சொல்ல முடியாது ஜேகே. என்ன பயமுறுத்துறியா? எனக்கு தெரிஞ்சு என்னவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேனா அவனை நீ போட்டிருப்ப. ஆல்ரெடி அவன் வயசானவன். எப்படி டார்ச்சரில் செத்துருப்பான் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு ப்ரூஃபும் கண்டிப்பாக நீ முடிச்சிருப்ப. ஏன்னா நீ சைக்கோ பைத்தியம்ட்டு எனக்கு தெரியும் ஜேகே. அதனால நான் சொன்னதான். ஜேகேவோட மாமா சொல்கிறான். ஜேகே அவனை பார்த்து டெவல் மாதிரி சிரிக்கிறான். அசிஸ்டன்ட் பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் அந்த கலவனை அப்படி கூட்டிட்டு வரான். ஜேகேவோட மாமாவுக்கு பயம் இப்போதான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்த கோவத்துக்கு அப்படியே அவனை கொல்லணும் போலதான் ஷூட் பண்ண. ஜேகே அவன் ஃபேஸ் கிட்ட போய் சொல்கிறான். அவன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஹேர்லாம் மிஸ்ஸி ஆகி ஏதோ சைக்கோ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு ஜேகேவோட ஃபேஸே. ரொம்ப அல்ல பயமா இருக்கு அவனுக்கே. ஜேகே அன்னைக்கு சுட்டிருப்பான். அதாவது அவன் ஷோல்டர்கிட்ட சுட்டிருப்பான். அவனும் மயங்கியிருப்பான். அசிஸ்டன்ட்லாம் செத்துட்டான்னு நினச்சி தான் இருப்பாங்க. ஆனால் ஜேகே தான் அவன் செத்துருக்க மாட்டான். அவனை ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். செம்மையாக குடிச்சு தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஜேகே அசிஸ்டண்ட்டை பார்த்து ஓ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அசிஸ்டண்ட்டும் எடுத்துட்டு வரான். பார்த்தா அல்ல பயப்படுறான், கத்துறான். இந்த கிழவனை கட்டி போட்டிருக்காங்க. அவன் அவனை பண்ற டார்ச்சர்லே இவனுக்கு பாதி உயிர் போயிடும் போல. என்னை இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு என்னை ஒரே தான் கொண்டுடான்ட்டு கத்துறான். நான் ஜேகே ஒரு சைக்கோ மாதிரி டெய்லி இப்படி சித்திரை பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த கம்பி ஹீட்டை அவன் மேலே ஒரு கோலம் போடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு கழுத்தெல்லாம் இழுக்கிறான். ஸ்கின் அப்படியே சுருங்கி அப்படியே தோலோட பிஞ்சு அந்த கம்பியில் அப்படியே ஒட்டுது. அதவே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்லாம் ஒரு மாதிரி பயத்துல அந்த வாழை ஒட்டி இருக்கான். அந்த கிழவன் கத்தி கத்தி மயங்கிட்டான். ஜேகே அந்த கம்பி ஹீட்டா இருக்குல்லடா கையில அப்படியே குத்துறான். அந்த ஹீட்ல அந்த பக்கத்துக்கு வருது அந்த கம்பி. அசிஸ்டன்ட் வாயை க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த ரூமே ஜிகேவோட மாமா கத்துற சவுண்டு தான் அப்படி கேட்குது. நல்லா கத்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். ஜேகே அவன் எப்படி கத்திருப்பானோ அதை ஃபீல் பண்ணுறான். விட்டுட்டீங்க அவன் காலை கட் பண்ணப்பாடா பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜேகே ஹேர்ட் பண்ணுறான் அவங்கள. பட் இருந்தாலும் அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான் நீங்கள் எல்லாமே எப்படி இருப்பான் அப்படி தான் தோணுது. நினச்சிட்டே அப்படியே படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ போல மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிட்ஸ் இருக்குது. உங்கள் அப்பாவை கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க 2 ஸ்டெப் இந்த மாதிரி எடுத்துக்க ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வலிக்குது போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை படுக்க வச்சுட்டு டேப்லெட் போட்டு ஓகே இருக்குப்பா அப்படின்ட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி வெளில வரீங்க. இப்போ தான் மாஹியும் உங்கள் வீட்டுக்கிட்ட அவள் பைக்கை ஸ்டாப் பண்ணுறா. அவளை பார்த்தோன்னா உங்களுக்கு அவள் நைட்டு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஜானுக்கு தெரியுமோ அப்படின்ட்டு நீங்களும் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அவகிட்ட தான் வாரீங்க. உங்களை பார்க்குறா. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கனால ஒன்றும் இல்லை ஜான்கிட்ட பேசிட்டேன் ஏறு மாஹி ஒன்றும் இல்லடி அவன் எதுவும் கேட்க மாட்டான் உன்னை பற்றியும் ஜங்குக்கு பற்றியும் ஏறு அப்படின்ட்டு அவனு சொன்னோட ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஜான் உங்களை பார்க்குறான். நீங்களும் உன்னை பார்க்குறீங்க. பட் எதுவுமே பேசலை. உங்கள் கேபின்குள்ளே போயிட்டீங்க. இப்படி டைம் ஆகுது. ஒர்க் பார்க்குறீங்க. அசிஸ்டன்ட் வந்து எல்லாத்துக்கும் ஃபைல் கொடுக்குறான். புது ப்ராஜெக்ட் இல்லடா உங்களுக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி தான். அவங்களாம் சின்சியராக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கேபினில் சும்மா தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது. பார்க்குறீங்க. பார்த்தா ஜெஃப் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்ட்டு. நீங்களும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவன் அகெயின் என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க.
சாப்பிட்டீங்களா? டைம் ஆச்சு. இன்னும் சாப்பிடாம என்ன பண்றீங்க?" அப்படின்ட்டு. "அ நீ எப்போ ஃபுட் வாங்கி குடுப்ப? அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்றா. நீங்களும் இது ஒரு கொஞ்சம் காமெடியா அப்படி இருக்குல்லடா. ஒரு ஸ்மைலி ஒரு பொம்மை போட்டு விடுறீங்க. அவன் "பசிக்குது, சீக்கிரம் வா உனக்காண்டி தான் வெயிட் பண்றேன்" அப்படின்ட்டு ஒரு எமோஜி ஃபுட்டோட அப்படியே அனுப்பி விட்டுருக்கான். உங்களுக்கு இத பார்த்தோன்னே ஒரு மாரி ஸ்மைல் வருது. ஓகே. வெயிட் பண்ணுங்க. நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அ ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்க அனுப்பி விட்டீங்க. அவனும் ஓகே அப்படின்ட்டு பாய் அப்படின்ட்டான். அவன வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பார்க்குறீங்க. உங்க ஃபேஸ் கொஞ்சம் ஹேப்பியா அப்படி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் தான் அவ கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்குல்லடா, காஃபி போட்டு உங்களுக்கு சும்மா அப்படியே குடுக்கலான்னு வந்திருப்பா. என் ஃபோன பார்த்து ஒரு மாரி ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்மைல பார்த்துருப்பா. டக்குனு ஃபோட்டோ எடுத்து உங்க ஃபோனுக்கே அவ சென்ட் பண்றா. நோட்டிஃபிகேஷன் வந்தோனே டைம பார்க்குறீங்க. ஜேகே கால் பண்றானா அப்படின்ட்டு. அவன் வந்து டெக்ஸ்ட் பண்றானா அப்படின்ட்டு. இன்னும் 1/2 அன் ஹவர் இருக்கு. அப்படின்ட்டு ஃபோன பார்த்தா, உங்க பிக்கு மாஹி அனுப்பியிருப்பா. உங்களுக்கு கால் பண்றீங்க. என்ன மாஹி என் ஃபோட்டோ? ஏய் என்னடி இவ்ளோ பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? அப்படி இந்த ஃபோன்ல என்ன பார்த்துட்டு இருந்த? அது இல்ல சும்மா. ஏய் பொய் சொல்லாம சொல்றி. இவ்ளோ பிரைட்டா சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்டி. அது இல்ல சும்மா இது வீடியோ. வீடியோவா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபீஸ்க்கு வரையில இந்த ஸ்மைல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப தாண்டி பார்க்குறேன். அது சும்மா இப்படியே பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்குவேன். ரொம்ப அழகா இருப்படி. உங்க ஃப்ரெண்ட் சொல்றா. உங்களுக்கும் அப்படின்னு தலையாட்டுறீங்க. சரி உனக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். உன் ஸ்மைலை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதான் எடுத்துட்டேன். கேண்டீன் போலாமான்னு கேட்குறா. நீங்களும் ஓகேன்ட்டு உங்கள் கேபினை விட்டு வெளில வரீங்க. அவளும் வாரா. பக்கத்தில் ஜான் வாரான். அவனை பார்க்கல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. 3 பேருமே காஃபி தான் குடிச்சிட்ருக்கீங்க. ஜான் நார்மலாக பேசுகிறான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜான்ட்ட இதுக்கப்புறம் முடியாதுன்ட்டு சாரி ஜான். அவன் அமைதியாக இருக்கான். அவன் பிரதர் அதனால அவன் கையை பிடிச்சிட்டு சாரி அண்ணா அப்படின்ட்டு கண்டினியூஸோட கேட்குறீங்க. அவனுக்கும் கஷ்டமா இருக்கு. அவன் உங்கள திட்டுறான். நீங்க அழுதுட்டு லவ் பண்றேன். அவர எனக்கு இப்ப இல்ல. எனக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க தான் மனசுல ஏதோ இருக்கு. அதான் அப்படி பண்றா அப்படின்னு சொன்னாலும், மாஹி உங்கள திட்டுறா. அதுக்கப்புறம் அவளுக்கும் புரியுது. நீங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்றீங்க. ஜான்க்கும் மாஹி தான் புரிய வைக்கிறா. விடுங்க. அவ இவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா, அவ மனசுல ஏதோ இருக்கு அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் டைம் ஆகுதுடா. ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்ட்டு ஆல்ரெடி அவங்களும் அவங்கவங்க கேபினுக்கு போயிட்டாங்க. ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. சடனா உங்க கேபின் ஓப்பன் ஆகுது. பார்க்குறீங்க ஜேகே. சார் கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்கள இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ணிட்டுருக்கான். எப்பயுமே இந்த மாரி பண்ண மாட்டான். ஏன்னா அது ஆஃபீஸ்ல யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு குட் பெர்சன். அப்படிதான் இந்த ஆஃபீஸ்ல எல்லாத்துக்குமே தெரியும். ஒர்க்கஸ்ட்ட நடக்கவே மாட்டான். அப்படின்னு தான் அவன் ஒரு எய்ம்லயே அவன் அசிஸ்டண்ட்ட அரேஞ்ச் பண்ணுவான். ஷோல்டர் பிடிச்சு தள்ளத்தான் பார்க்குறீங்க. சைடால அ மிரர்லடா பார்க்குறீங்க. எல்லாம் கீழ உட்காந்து அத ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலேன்னு திரும்புனா, ஜான் பார்த்துட்டான். பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுது. கண்ண ஒரு மாரி மூடி ஓப்பன் பண்றீங்க. ஜான்க்கு அவ்வளோதான். இவன் கீழ உட்காந்துட்டான். இப்படி பண்ணிட்டு இருக்காளடா. என்ன பண்றீங்கடா? அப்படியே கீழ ஃப்ளோர்ல அப்படியே கீழ இப்படி இழுத்துட்டு போறீங்க. யாரும் பார்க்காத மாரி கீழ படுத்திருக்கீங்க. அவன் உங்கள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அமைதியா படுத்திருக்கீங்க. கைகள் விடுறான். கண்ணே கலங்குது. சீக்கிரம் வாங்க கேபினுக்கு. விட்டுட்டு உங்க மேல தெரிச்சிட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனோட கேபினுக்கு போயிட்டான். இந்த நேரத்துல ரொம்பவே பயந்துட்டீங்க. நான் யாராவது பார்த்தா ஆல்ரெடி உங்கள ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எந்திரிச்சு உங்க கேபினை ஓப்பன் பண்றீங்க. சைடா ஜானோட மாஹியோட கேபினை பாக்குறீங்க. அவங்க கீழே உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு கண்ணே கலங்குது. நான் பார்த்துட்டான் அப்படின்ட்டு என்ன துணிச்சிட்டு நீங்களும் அவன் சொன்ன மாதிரி அவன் கேபினுக்கு போறீங்க. அசிஸ்டன்ட் இல்ல. உள்ள லாக் பண்ணிட்டு அவன் உள் ரூம்ல லாக் பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டான். சாஃப்டா மூவ் பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் உங்களுக்கு சரியாகல அப்படின்ட்டு. இருந்தாலும் பெயின்ல பல்ல கடிச்சிட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சி நெயில் மார்க்கால ஒரு மாதிரி குத்திட்டு இருக்கீங்க. வலிக்குதுட்டு உங்களுக்கு பெயின் தான் வருது. ஸ்லோவா அப்படித்தான் கொண்டு போறான். இதுவே உங்களுக்கு பெயினா இருக்கு. ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே படுக்கிறான். அவனை ஒரு மாதிரி புஷ் பண்றீங்க. என்னால் முடியல அப்படின்ட்டு அவன் சைடா படுத்து ஹக் பண்ணிக்கிறான். டைம் ஆகுது. அசிஸ்டன்ட் கால் பண்ணா சார் ஒர்க்குனோட இரு அப்படின்ட்டு அவன் பேண்ட்லாம் போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஷர்ட்டை போடாம உள்ள ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்ட்டு டோர் லாக் பண்ணிட்டு அக்கேன்னு வந்து உங்ககிட்ட அவன் பேண்ட்லாம் கழட்டிட்டு கிட்ட வந்து படுத்துட்டான். அப்படியே டைம் ஆகுது. லஞ்ச் எப்போயும் போல மாதிரி
உங்களுக்கு அவனே ஃபீட் பண்ணுறான், சாப்பிட்றீங்க, பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஹர்ட் ஆகுது. இங்கே சாப்பிட்டு படுத்துட்டீங்க. ஜேகே உங்க மேலே பூரா கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். புரண்டு படுக்கிறீங்க. முதுகெல்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு இருக்கான். பூசுது. உங்க ஹெட்டை கொஞ்சம் ஆட்டுறீங்க. உங்களை திருப்புறான். ஐஸை ஒரு மாதிரி லைட்டா ஒரு டிம்மா அப்படி ஓப்பன் பண்றீங்க. கிஸ் பண்றான். பாக்குறீங்க. கெயின் வந்து மூவ் பண்றான். வலிக்குது. முடிச்சுட்டு உங்ககிட்ட டைட்டா அப்படி ஹக் பண்ணிக்கிறான். டைம் போகுது. ஆஃபீஸ் டைமும் க்ளோஸ் ஆகுது. மாஹி கேப்டன் தான் வரலான்னு பார்த்துருப்பா. ஆனா ஜான் நீங்க என்ன ஆஃபீஸ்ல இருந்து உள்ள வரவே இல்லை. நான் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்ட்டு உங்களை கூட்டிட்டு அவன் போயிட்டான். ஜெகே ஷோல்டர் பிடிச்சி கொஞ்சம் தள்ளுறீங்க. ஏன்னா அவன் ஹக் பண்ணி படுத்திருக்கான். உங்களுக்கு தெரியுது நீங்க தூங்கல. உங்களை விட்டு தள்ளி வாரான். எந்திரிக்கிறீங்க. ஒரு மாதிரி பெயினா அப்படி எந்திரிக்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். நீங்க ட்ரெஸ் போடாம ரெஸ்ட் ரூம்குள்ள போறீங்க. ஷவர் சவுண்டு கேட்குது. அமைதியா பெட்ல படுத்திருக்கான். ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு டவல் கட்டிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அவன் எல்லாம் பார்த்துட்ருக்கான். உங்கள் ஹேர்லாம் நல்லா தொடச்சிட்டு கிளிப் எடுத்து போட்டுட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளில போகல உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். பார்க்குறீங்க. உங்களை திருப்பி அவன் நல்லா கிஸ் பண்ணிட்டே பெட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டே கபோர்டுகளடா ஓப்பன் பண்ணி டேப்லெட் எடுத்து அவன் கிஸ் பண்ணுறதை எடுத்துட்டு அந்த டேப்லெட் அவங்க சோத்துக்குள்ளே போட்டு பக்கத்தில் இருக்க வாட்டர் எடுத்து அவங்க அதுக்குள்ள வாட்டரை ஊத்துறான். அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போறீங்க. லிஃப்ட்டுக்குள்ள அது அழுகெல்லாம் அவ்வளோ ஸ்டாப்பாக வச்சுட்டு வெளில போறீங்க. கேப் புக் பண்றீங்க. கேப்ல போகலையே உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. கால் வந்துட்டே இருக்கு. ஃபோன் எடுத்து பார்த்தா ஜெஃபர். இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் டைம் அவனுக்கு தெரியும். அதனால தான் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணுறான். உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி மைண்ட் செட்டு டிஸ்டர்பாக அப்படி இருக்கீங்க. அவன் உங்களுக்கு லவ் கொடுக்குறானா இல்லை நீங்கள் அவனை உங்கள் லவ் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியல. எல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து தள்ளி போகிற மாதிரி எல்லாம் பண்ணுறான். அப்படி தோணுது. வந்து டிஎஸ் வருது. கண்ணு துடைச்சிட்டே இருக்கீங்க. ஃபோன் வருது. அட்டன் பண்ணுறீங்க. ஓயன் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சா? தலையாட்டுறீங்க. அதாவது ஓன் மட்டும் சவுண்டு சொல்கிறீங்க. எங்கே வரட்டும்? ஜெஃப் நீங்களே சொல்லுங்க. அங்கே வர கேப்ல இருக்கு. என்னாச்சு ஓயன்? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. எதுவும் ப்ராப்ளமா? இல்லை நீங்கள் சொல்லுங்க. எந்த பிளேஸ்ட்டு? அவனும் ஒரு பிளேஸ் சொல்கிறான். கேப்காரங்கிட்ட சொன்னோன்னே ஏன் மேம் அப்படின்ட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்களும் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு சொன்ன இடத்துக்கு தான் போகிறீங்க. அது ரிச்சான ஹோட்டல். பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு அமௌண்ட் இருக்கு. ஏன்னா ஜெகே தான் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக கொடுக்குறாள்லடா. அதனால ஓகேன்ட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. லாஸ்டா ஒரு இடத்துல ஜெஃப் உட்காந்துருக்கான். சுற்றி பார்த்துட்டு அவன்கிட்ட நடந்து போறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அவன்கிட்ட போய் ஜெஃப் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் பின்னாடி இருந்து கையில் புக்கே வச்சிருக்கான். அவங்ககிட்ட நீட்டுறான். இது ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணுறோம்ல? இல்லை ஒயின் தனியாக மீட் பண்ணுறோம்ல அதான் வாங்கிக்கங்க. இவ்வளோ ஒரு மாதிரி பதட்டத்தில் பயத்தில் அது பெரிய புக்கவாக இருக்கு. உங்கள் கையை வச்சு ஒரு மாதிரி தூக்க முடியாமல் தூக்குறீங்க. இங்கே யாருமே இல்லை. தெரியல ஒயின் எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. நீங்களும் கொஞ்சம் நர்வஸில் அப்படி உட்காருறீங்க. உங்களை எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படி தான் இருக்கீங்க. உங்களை பார்க்குறா தான் ஃப்ரெஷ்அப் ஆகி ரொம்ப அழகாக தர்றீங்க. லிப்ஸ்லாம் ரொம்ப பிங்காக அப்படி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் கொடுங்க செஃப். நான் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். டைம் ஆச்சு. ஓகே வெயிட்டர் அவங்களும் வராங்க. உனக்கு என்ன வேணும்? இல்லை எனக்கு பசிக்கல. உங்களுக்கு என்ன? என்கிட்ட இதான் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். காஃபியா ஐஸ்கிரீமா? இல்லை ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு கேட்டேன். அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ காஃபி கேன்சல். இல்லை தலையாட்டுறீங்க. செஃப்க்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க. அவனும் ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. வெயிட்டரும் போயிடறாங்க. அப்புறம் எனக்கு ஆஃபீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் அவங்ககிட்ட சுற்றி பார்த்துட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜெஃப் உங்களே பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. வெயிட்டரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்கு சாப்பிட்டு போயிட்டு. இல்லை நான் வீட்டுக்கு போகணும். வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை இதுவே போதும். ஓகே அப்படின்னு எந்திரிக்க போகிறீங்க. வேணும் ஒயன் என்ன? இல்லை டைம் ஆச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. இல்லை ஒயன் இப்படி தான் பண்ணுவீங்களா? எனக்கு கஷ்டமாக இருக்காதா?
ஒரு ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே, இல்லை இல்லை சாரி ஒன்று உட்காந்துட்டீங்க. சாப்பிடுங்க. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றீங்க. ஆல்ரெடி உங்கள் லிப்ஸு காயமா இல்லை, கொஞ்சம் எரியுது. இது ஐஸ்கிரீம் போட்டோன்னு கொஞ்சம் ஜில்லுண்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அதே பிடிச்சிருக்கு. ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றீங்க. அவனும் சாப்பிட்றான். உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லலாமா? ம். சொல்லுங்க. சீக்கிரம். டைம் ஆச்சு. அப்பா வீட்ல. எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. உங்கள மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன்.